எங்கும் நீங்கமர நிறைந்திருக்கும் எல்லாம் வல்ல எல்லோருக்கும் பொதுவான இறைவனருள் எல்லோருக்கும் துணை இருக்க வேண்டி ஒரு நிமிட அகவணக்கம் செய்வோமாக. தொடர்ந்து அடுத்த நிகழ்வாக இடம்பெற இருப்பது வரவேற்புரை. நூலக நிறுவனத்தின் 20வது ஆண்டு நிறைவு மற்றும் பொங்கல் நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய மட்டக்களப்பு மாநகர சபையின் முன்னாள் முதல்வர் திரு தியாகராஜா சரவணபவன் ஐயா அவர்களை அன்போடு வருக வருகவென வரவேற்கின்றோம். தொடர்ந்து அடுத்ததாக கிழக்கு பல்கலைக்கழகத்தின் வரலாற்றுத்துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் திருமதி நிலாந்தரி செந்தூரன் அம்மணி அவர்களை வருக வருகவென வரவேற்கின்றோம். தொடர்ந்து அடுத்ததாக தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் உதவி பதிவாளரும் நூலக நிறுவனத்தின் ஆளுகை சபை உறுப்பினருமாகிய திரு சஞ்சீவி சிவகுமார் ஐயா அவர்களை வருக வருகவென அன்போடு வரவேற்கின்றோம். தொடர்ந்து நூலக நிறுவனத்தில் பணியாற்றி சென்ற முன்னாள் நூலக பணியாளர்கள் உங்கள் அனைவரையும் வருக வருகவென அன்போடு வரவேற்கின்றோம். தொடர்ந்து அடுத்ததாக ஆயுர்வேத மருத்துவர் திருமதி லாவணியா அம்மணி அவர்களை வருக வருகவென வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். தொடர்ந்து இன்றைய இந்த நிகழ்வினை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற அவையோர் அனைவரையும் வருக வருகவென வரவேற்பதில் மட்டற்ற மனமகிழ்ச்சி அடைகின்றோம். அது மட்டுமல்லாது நிகழ்நிலையில் இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் இந்நிகழ்விற்குள் வருக வருகவென வரவேற்பதில் மட்டற்ற மனமகிழ்வு கொள்கின்றோம். தொடர்ந்து யாழ்ப்பாண அலுவலகத்தில் வரவேற்புரை நிகழ்த்தப்படும். அனைவருக்கும் வணக்கம். நமது நூலக நிறுவனத்தின் 20வது ஆண்டு நிறைவும் பொங்கல் விழாவும் 2025 நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் கோகிலா மகேந்திரன் எழுத்தாளரும் முன்னாள் பிரதி கல்வி பணிப்பாளருமான அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். மற்றும் கலாநிதி சிவசுப்பிரமணியம் ரகுராம் பீடாதிபதி கலைப்பீடம் யாழ்ப்பாணம் அவர்களையும் அருட்தந்தை ஜெராட் சபரிமுத்து பணிப்பாளர் செயின்ட் பிரான்சிஸ் சேவியர் செமினரி அவர்களையும் அனுஷியா சிவகரன் அவர்களையும் அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றோம். அதனைத் தொடர்ந்து ரத்தின ஐயர் பத்மநாப ஐயர், கோபிநாத் தில்லைநாதன், மயூரநாதன் ரத்னவேலு பிள்ளை, சுஜீவன் தர்மரத்தினம் நூலக நிறுவனத்தின் ஆளுகை சபை அங்கத்தவர்களையும் வரவேற்கின்றோம். அவர்களை தொடர்ந்து ரஞ்சிதமலர் நந்தகுமார் பிரதம நிறைவேற்ற அதிகாரி நூலக நிறுவனம் அவர்களையும் நூலக நிறுவனம் அன்புடன் வரவேற்கின்றது. மேலும் நூலக நிறுவனத்திற்கு ஆவணங்களை ஆவணப்படுத்த பங்களித்தவர்கள் அத்துடன் தொடர்ந்தும் பங்களித்துக் கொண்டிருப்பவர்களையும் இந்த நேரத்தில் வரவேற்கின்றோம். நூலக நிறுவனத்தின் வளர்ச்சியில் எம்மோடு பயணித்த மற்றும் தற்பொழுதும் பயணித்துக் கொண்டிருக்கின்ற நூலக நிறுவனத்தின் பணியாளர்களையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம். நன்றி. வரவேற்புகளை வழங்கிக்கொண்ட நூலக நிறுவன திருமதி மியூரி கஜேந்திரன் அவர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக இடம்பெற இருப்பது தலைமை உரை. இலங்கையை நோக்கி பறக்கும் பறவைகளுக்கு சிறகுகள் பறிப்பதற்கு இன்பகத்துடன் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கும் நூலக நிறுவனத்தின் நிறைவேற்று அதிகாரியும் இன்றைய இந்நிகழ்வை தலைமையேற்று நடாத்தி கொண்டிருப்பவருமாகிய திருமதி ரஞ்சிதமலர் நந்தகுமார் அம்மணி அவர்களை அன்போம். நிகழ்விற்கு யாழ்ப்பாண காரியாலயத்திலிருந்தும் மட்டக்களப்பு எங்களுடைய பிராந்திய காரியாலயம் 2 இடங்களிலும் நடைபெறுகின்றது. அங்கு முக்கியமாக அங்கு பிரதம விருந்தினர்களாக மட்டக்களப்பு பிராந்தியத்தில் வருகை தந்திருக்கின்ற நாகராஜா சனஞ்சியன் மட்டக்களப்பு மாநகர சபை ஆணையாளர் அவர்களுக்கும், தியாகராஜா சரவணபவன் முன்னாள் மட்டக்களப்பு மாநகர சபை மேஜர் அவர்களுக்கும், திருமதி நிலாந்தினி செந்தூரன் கிழக்கு பல்கலைக்கழக வரலாற்று துறை பேராசிரியர் மற்றும் எங்களுடைய முன்னாள்
நூலக ஆளுகை சபை அங்கத்தவராகவும் தற்போது எமிரேட்டஸ் போர்டில் இருக்கின்ற சஞ்சீவி சிவகுமார் அவர்களுக்கும் யாழ்ப்பாணத்தில் முக்கியமாக பிரதம பங்காளர்களாக வந்திருக்கின்ற திருமதி கோகிலா மகேந்திரன், முன்னாள் வலிகாமம் கல்வி பணிப்பாளர் எழுத்தாளர் அவர்களையும், சிவசுப்பிரமணியம் கவுராம் பீடாதிபதி கலைப்பீடம் யாழ்ப்பாணம், அருள் தந்தை கெராட் சபரிமுத்து பணிப்பாளர் பிரான்சிஸ் சேவியர் செமினரி மற்றும் நூலக ஆளுகை சபை அங்கத்தவர்கள், நூலக முன்னாள் பணியாளர்கள், தற்போதைய பணியாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள். முக்கியமாக என்னை தலைமை உரை ஆற்ற இந்த நேரத்தில் அழைத்து விட்டமைக்கு இந்த விழாக்குழுவுக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு, நூலக நிறுவனம் 20 ஆண்டுகளை கடந்து இன்று 21வது ஆண்டில் காலடி பதிக்கின்றது. ஈழத்து எண்ணிம நூலக வரலாற்றில எப்ப தொடங்கினது, எப்படி போகுது என்ற நிறைய கேள்விகள் இருக்கின்றது. இது 2000ஆம் ஆண்டளவிலேயே இதற்கான அடிக்கல்கள் நாட்டப்பட்டு சில நிறுவனங்களோட மதுரை திட்டத்தோடையிடம் சில எண்ணிம வேலைகள் நடந்திருந்தாலும் முக்கியமாக 2005ஆம் ஆண்டு தை மாதம் வந்து நூலக நிறுவனம் ஒரு செயல் திட்டமாக ஆரம்பிக்கப்பட்டது. ஒரு சில தன்னார்வலர்கள் இந்த ஈழத்து தமிழர்களின் வரலாற்றை வந்து அவர்களின் அறிவு வளங்களை சரியாக பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு தன்னார்வ அடிப்படையில தான் நூலக நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது. எல்லாரும் அறிந்த விடயம், உங்களுடைய மிகப்பெரிய சொத்து யாழ்ப்பாண பொது நூலகம் அழிந்தது. அது எல்லாருக்குமே மிகவும் பெரிய ஒரு வலியை தருகின்ற, ஒன்றுமே தமிழர்களின் வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு பெரிய ஒரு பேரிடர். அந்த பேரிடர் வந்து எங்களுடைய பழமையான பல சொத்துக்களை அழிவடைய செய்துவிட்டது. அந்த வகையில நாங்கள் எப்பவுமே எங்களுடைய வளங்களை, எங்களுடைய சொத்துக்களை நாங்கள் தான் பாதுகாக்க வேணும். அது எங்களுடைய தலைமுறைக்கு, எங்களுடைய வருங்காலத்துக்கு எங்களுடைய இருப்பை சரியாக சொல்வதற்கு இந்த எண்ணிம நூலகம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு பணி. அந்த அடிப்படையில் அன்று இந்த பணியை தொடங்கினவர்களுக்கு இந்த இடத்துல நாங்கள் இப்ப 20வது ஆண்டை முடித்து 21வது ஆண்டுல காலடி பதிக்கிறோம். அவர்களுக்கு நாங்கள் முக்கியமாக நாங்கள் நன்றியை தெரிவிக்க வேண்டும். அப்போது தன்னார்வலர்கள் தங்களுடைய ஆர்வத்தின் அடிப்படையில இதை தொடங்கினாலும் இன்றைக்கு 1,63,000க்கும் மேற்பட்ட ஆவணங்களை கொண்டுள்ள ஒரு தெற்காசியாவிலேயே மிக முக்கியமான ஒரு எண்ணிம நூலகமாக நூலக நிறுவனம் விளங்குகின்றது. அது தமிழர்களே ஆகிய எங்களுக்கு, அது முக்கியமாக இலங்கை தமிழர்களாகிய எங்களுக்கு மிகவும் பெருமைக்குரிய ஒரு விஷயம். இன்று இந்த நூலகம் வந்து 1,63,000 அச்சு ஆவணங்களில் 1,23,000 அச்சு ஆவணங்களையும் 43,000க்கும் மேற்பட்ட கல்லூடக ஆவணங்களையும் கொண்டு இன்றைக்கு எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய, உலகத்தில் உள்ள அனைவரும் பயன்படுத்தக்கூடிய மாதிரியாக இந்த எண்ணிம நூலகம் திகழ்கின்றது. இதைவிட நாங்கள் முக்கியமாக சிறப்பு சேகரங்களாக ஓலைச்சுவடிகள் 2,00,000க்கும் மேற்பட்ட ஓலைச்சுவடிகளை நாங்கள் ஆவணப்படுத்தி இருக்கிறோம். உங்களுடைய மருத்துவ வரலாறு, உங்களுடைய புராணம் சார்ந்த விடயங்கள், பல விடயங்களை உள்ளடக்கின இந்த ஓலைச்சுவடிகள் உங்களுடைய மிகப்பெரிய சொத்து. அத்தோட நாங்கள் பன்முகத்தன்மை அடிப்படையில வந்து முஸ்லிம் ஆவணகம், பெண்கள் ஆவணகம், மலையக ஆவணகம் என்ற ரீதியில வந்து பன்முகத்தன்மை அடிப்படையிலையும் நாங்கள் சிறப்பு சேகரங்களை வச்சிருக்கிறோம். இதை விட முக்கியமான ஒரு அடைவு வந்து எங்களுடைய வாய்மொழி வரலாறு.
பதிவு செய்யப்படாத அதாவது எழுதப்படாத பல விடயங்களை அவர்களின் குரலிலேயே நாங்கள் பதிவு செய்து வச்சிருக்கிறோம். 754க்கும் மேற்பட்ட வாய்மொழி வரலாறுகள் வந்து எங்களுடைய நூலகத்துல வந்து இருக்குது. இந்த விடயங்களுக்கு பின்னால ஒரு மிகப்பெரிய உழைப்புன்றது இருக்குது. நினைச்சு இதை பார்க்கல ஒரு டிஜிட்டல் லைப்ரரி தானே என்று சொல்லி ஒரு ஈஸியா பார்த்துட்டு போகலாம், அல்லது ஈஸியா எங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் ஒரு ஆவணம் தேவை என்று சொன்னால் இலகுவாக எடுத்துட்டு போகலாம். ஆனால் இதுக்கு பின்னால வந்து மிகப்பெரிய உழைப்புன்றது ஒன்று இருக்குது. தனிச்சு ஒருவராலோ அல்லது ஒரு சிலராலேயோ செய்ய முடியாத நிறைய பேர் உழைப்பு இந்த அடைவுக்கு பின்னால இருக்குது. முக்கியமா இது தன்னார்வலர்கள் வந்து இதை இயக்கினாலும் பணியாளர்கள் நிறைய பேர் இதுக்கு நிதி உதவி, அதை விட நிறைய ஆவண பங்களிப்பு செய்து அதை தங்கள்கிட்ட இருக்கிற ஆவணங்களை வந்து எங்களுக்கு டிஜிட்டைஸ் பண்ண தந்தது. முக்கியமா எழுத்தாளர்கள் பல நிறுவனங்கள் கூட எங்களுக்கு இந்த இடத்துல பங்களிப்பு செய்திருக்கீங்க. ஆகவே இந்த 20வது ஆண்டு நிறைவுல வந்து நாங்கள் இந்த நூலகத்தின் இந்த அடைவுக்கு தெற்காசியாவிலேயே மிக முக்கியமான எண்ணிமன் நூலகமான திகழ்கின்ற நூலக நிறுவனத்தின் இன்றைய அடைவுக்கு வந்து பங்களிப்பு செய்த அனைவருக்கும் வந்து நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த வகையில இன்றைக்கு வந்து நாங்கள் அவர்களையும் அழைத்து இந்த நூலகத்துக்கு முக்கியமாக பங்களிப்பு செய்த அனைவர்களையும் அழைத்து அவர்களுக்கும் நாங்கள் நன்றி கூறி இந்த விழாவை வந்து நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இது வந்து முக்கியமாக வந்து இனி இந்த நூலகம் வந்து நிறைய 1,63,000 ஆவணங்களை நாங்கள் கொண்டிருந்தாலும் யாழ்ப்பாண நூலகம் எரியேக்க வந்து 97,000 ஆவணங்களோட இருந்ததாக கூறப்படுகிறது. அங்க வந்து பல்வேறு வெளிநாட்டு ஆவணங்களும் இருந்தது. நூலகம் வந்து தனிச்சு இலங்கை சார்ந்த அல்லது இலங்கை தமிழர் சார்ந்த அல்லது அவர்களுடன் தொடர்புடைய ஆவணங்களை நாங்கள் ஆவணப்படுத்துறோம். அப்படி இருக்கல இந்த இவ்வளவு ஆவணங்கள் இருந்தாலும் நாங்கள் வந்து இன்னும் செய்ய வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. இது ஆவணங்களை நாங்கள் இங்க வச்சிருந்தாலும் இதை வந்து சரியாக ஆய்வு வேலைகளுக்கு கற்றல் வேலைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய மாதிரியான ஒரு ஏற்பாடு வந்து இன்னும் நாங்கள் விஸ்தரிக்க வேண்டிய தேவை இருக்குது. நாங்கள் உண்மையிலே ஒரு வாடகை கட்டிடத்துக்கு தான் இருக்கிறோம். உங்கள்கிட்ட நிறைய பௌதிக ரீதியான ஆவணங்கள் இருக்குது. உங்களுக்கு இப்போ பார்க்கவே தெரியும், அலுமாரிகள்ல வந்து நாங்கள் அடுக்கி பாதுகாப்பா வச்சிருக்கிறோம். ஆனாலும் இதை வந்து இன்னும் பயன்படுத்தக்கூடிய மாதிரி இன்னும் நிறைய ஆவணங்களை வந்து நாங்கள் பிளாஸ்டிக் பெட்டிகள்ல வச்சு போட்டு பாதுகாப்பா வச்சிருக்கிறோம். இன்னும் இதை சரியா விஸ்தரிச்சு சரியான முறையில சரியான காலநிலை தட்பவெப்ப நிலைக்கு அமைவாக அதை பாதுகாக்கக்கூடிய முறையில நாங்கள் ஏற்பாடுகள் செய்ய வேண்டியிருக்கிறது. கிட்டத்தட்ட 86 செயற்திட்டங்களை வந்து நாங்கள் பைப்லைன் ப்ராஜெக்ட், அதாவது எதிர்காலத்துல செய்ய வேண்டிய மிக முக்கிய செயற்திட்டங்களாக அடையாளப்படுத்தி இருக்கிறோம். அது வந்து அந்த செயற்திட்டங்களை வந்து நாங்கள் செய்வோமாக இருந்தால் மிகப்பெரிய ஒரு நிலத்தின் மிகப்பெரிய ஒரு முக்கியமாக அனைத்துன்னு சொல்லலாது கிட்டத்தட்ட ஒரு 80% ஆவணங்களை வந்து நாங்கள் ஆவணப்படுத்தி இருக்கோம். அப்ப அந்த செயற்திட்டங்களை நாங்கள் செய்ய வேண்டியிருக்குது. அதை விட நாங்கள் பிராந்திய ரீதியாக இப்ப வந்து நாங்கள் ஒவ்வொரு விடயங்களை தவிர்த்து ஒவ்வொரு பிராந்தியங்களை வந்து முழுமையாக ஆவணப்படுத்துற பட்சத்துல வந்து ஒரு முழுமையான ஆவணப்படுத்தலை வந்து நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கிறோம். தனிச்சு ஒரு சில ஒரு நபரை பற்றியோ அல்லது ஒரு இடத்தை பற்றியோ அல்லது ஒரு நிறுவனத்தை பற்றி ஆய்வு செய்யறதுக்கு அல்லது ஆவணப்படுத்துறதுக்கு அப்பால ஒரு பிராந்தியத்தை வந்து முழுமையாக ஆவணப்படுத்திட்டு அந்த பிராந்தியத்தின் அனைத்து விடயங்களையும் ஆவணப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அவ்வாறான ஆவணப்படுத்தல்களையும் நாங்கள் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். இதுக்கு அப்பால முக்கியமாக இந்த நூலக நிறுவனம் ஒரு சமூக நிறுவனம். இதுல தமிழர்களாகி இருக்கிற எல்லாருக்குமே இதுல பங்களிப்பு செய்ய வேண்டும் என்ற ஒரு பொறுப்பு கட்டாயம் இருக்குது என்று நான் நினைக்கிறேன். நீங்க சொன்னா இப்ப பங்களிப்பு செய்கிறார்கள் சின்ன சின்ன தொகையோ
வெளிநாடுகள்ல சரி உள்நாட்டுல சரி சின்ன சின்ன மாதம் $10 $10 தார நபர்கள் மூலம் தான் கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 250க்கு மேற்பட்ட தனிப்பட்ட பங்களிப்பாளர்களுக்காகத்தான் எங்களுடைய ஒப்பரேஷனல் ஃபண்ட் போகுது. அதை விட சேர்த்துட்ட நிதி வந்து அந்த சேர்த்துட்டத்தை செய்கிற நிறுவனங்களோ அல்லது தனிநபர்களோ பங்களிப்பு செய்யலாம். இருந்தாலும் எங்களோட நாளாந்த செலவுகளை மேற்கொள்றதுக்கு வந்து தனிப்பட்ட பங்களிப்பு தான் எங்களுக்கு கிடைக்குது. அது வந்து போதாமையா இருக்கு. நாங்கள் இந்த வருஷம் கூட எங்களுக்கு 4 பணியாளர்களை வந்து இடைநிறுத்துற சட்டம் இருந்தது. என்னன்னு சொன்னால் எங்களுக்கு 2024ஆம் ஆண்டு எங்களுக்கு கிடைச்ச நிதி வந்து போதுமானதாக இல்லை. 2025க்கு நாங்கள் இந்த நிதியை வந்து நிதி பங்களிப்பை வந்து அதிகரிக்க வேண்டிய தேவை இருக்குது. அப்ப நான் இந்த இடத்துல கேட்டுக்கொள்ற விஷயம், இந்த விடயங்களை நாங்கள் முன்னெடுத்து செய்யறதுக்கு எல்லாருடைய பங்களிப்பும், அது உலக நாடுகள்ல இருக்கிற இலங்கையில இருக்கிற அனைவருடைய பங்களிப்பும், அது ஏதோ ஒரு விதத்தில் அது ஆவணங்களை கொடுக்கிறதாக இருந்தாலும் சரி, நிதி கொடுக்கிறதாக இருந்தாலும் சரி, அல்லது புதிய விடயங்களை அறிமுகப்படுத்துவதாக இருந்தாலும் சரி, எல்லாருடைய பங்களிப்பும் இந்த நிறுவனத்துக்கு கிடைக்கிற பட்சத்துல வந்து நாங்கள் மிகப்பெரிய ஒரு ஆவணப்படுத்தலை வந்து நாங்கள் இலங்கை தமிழர்களுக்கு வழங்கக்கூடியதாக இருக்கும். இந்த சந்தர்ப்பத்தை தந்த விழாக்களுடைய நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மிகவும் அழகான முறையிலே தலைமை உரையினை எங்களுக்காக வழங்கி சென்ற நூலக நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி திருமதி பண்டிதமலர் நந்தகுமார் அம்மணி அவர்களுக்கு எமது மனார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக இடம்பெற இருப்பது ஆசையுரை. அன்னை தமிழுக்கு மகன் சூட்டி மரபு தமிழால் கொக்க வைத்து தரணி போற்றும் தன்னிகரில்லா மைந்தனாயும் நூலக நிறுவனத்தின் ஆரம்ப கர்த்தாவுமாகிய இரத்தின ஐயர் பத்மநாபர் ஐயர் அவர்களை ஆசையுரை வழங்கி வைக்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். வணக்கம். இன்று நூலகம் எண்ணிமா நூலகம் தொடங்கி 20 ஆண்டுகள் கடந்து விட்டது என்று நினைக்கும் போது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. இதில் ஆரம்ப இதை தொடங்கியவர் நான், அதாவது பத்மநாப ஐயர் என்று கூறினார்கள். உண்மையில் அது கோபிநாத் மற்றும் சசிவன் போன்றவர்கள் தொடங்கினது. நானும் அவர்களுடன் இணைந்து செயல்பட்டேன் என்கிறது தான் உண்மையானது. அதனை நீங்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். மற்றது, இந்த இன்று 1,63,000க்கும் மேற்பட்ட விஷயங்களை பதிவு செய்திருக்கிறோம் என்பது மிகவும் சந்தோஷத்தை தருகின்றது. அதனை அந்த நிலைக்கு கொண்டு வருவதற்கு உழைத்தவர்கள் பலர். அதாவது நூலகத்திலே பணிபுரியும் அனைத்து பணியாளர்களுடைய பங்களிப்பும் இதில் இருக்கின்றது. ஆகவே யாழ்ப்பாண மாவட்டம், மட்டக்களப்பு, மலையகம் போன்ற பல பகுதிகளிலும் எமது நூலக செயற்பாட்டாளர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுடைய பணியினுடைய ஒரு சாதனை தான் இது என்பது குறிப்பிடத்தக்கது. வெளியில் இருந்து, உலகின் பல பாகங்களில் இருந்தும் பல்வேறு விதமான உதவிகளையும் செய்து வருகிறார்கள். நிதி உதவி மற்றும் சேகரங்கள், நல்ல சேகரங்களை தேடி கண்டுபிடித்து கொடுப்பது, இவ்வாறான பல விஷயங்களையும் செய்து வருகின்றார்கள். அவர்களுடைய பணியும் மிக முக்கியமானது. இன்று இந்த பொங்கல் விழா நேரத்திலே இன்னும் பலர் நீங்கள்
இங்கு நிகழ்வின் போது வந்து உள்ளீர்கள். அவர்கள் அனைவருக்கும் நூலக பணியாளர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி இந்த நூலகம் மேலும் சிறப்பாக வளர வேண்டும் என்ற ஆசீர்வாதத்தை தெரிவித்து எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிகவும் அழகான முறையிலே ஆசி உரையினை எங்களுக்காக வழங்கிவைந்த நூலக நிறுவனத்தின் நூலக நிறுவனத்தின் ஆரம்ப கர்த்தாவும் ஆகிய இரத்தின ஐயர் பத்மநாபர் ஐயர் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக இடம்பெற இருப்பது நூலக நிறுவனத்தின் அறிமுகம், வளர்ச்சி போக்கு மற்றும் செயற்பாடுகள் பற்றிய உரை. இந்த உரையினை எங்களுக்காக வழங்கி வைக்குமாறு நூலக நிறுவனத்தின் ஆளுமை சபை உறுப்பினரும் நூலக செயற்திட்டங்களின் வழிநடத்தினரும் ஆகிய திரு கோபிநாத் தில்லைநாதன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வணக்கம். பொதுவாகவே வணக்கம் ஆரம்பிக்கிறேன். நூலக நிறுவனம் 20 ஆண்டுகள் 163 மாவட்டங்கள் இந்த நூலை கொண்டாடும் வகையிலும் 20 ஆண்டு தொடங்கும் வகையிலும் அமைந்த நிகழ்விலே அவர்களுக்கு வாய்ப்பளித்த ஒன்றிலே நாங்கள் 20,000 ஆவணங்களை இழந்தோம் என்று பல ஆண்டுகளாக கவலைப்பட்டுக் கொண்டிருந்த காலத்திலே இருந்து விடுபட்டு 163 ஆவணங்களை ரெட்டி மாவட்டத்திலே கொண்டாடக்கூடிய வகையிலே பணியிலே வந்து சேர்ந்திருப்பது என்பது ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தின் பங்களிப்பால் சாத்தியமானது என்பதை உணர்த்தம். நாங்கள் இட ரீதியாக, மத ரீதியாக, பிரதேச ரீதியாக, சாதி ரீதியாக வந்து பல்வேறு இயக்க ரீதியாக, அரசியல் ரீதியாக வந்து பல்வேறு வகைகளில் சிதறி ஒற்றுமையின்றி இருக்கின்ற ஒரு சமூகத்திலிருந்து ஒவ்வொரு கருத்து நிலைகள், மத விருப்பங்கள், அரசியல் அபிநயங்கள் போன்றவை எல்லாவற்றையும் தாண்டி ஒன்றுக்கொன்று முரணான கருத்துக்களுக்கு வரக்கூடியவர்கள் கூட இணைந்து இந்த சேத்திரத்திலே ஈடுபட்டிருப்பது என்பது கூட ஒரு மகிழ்ச்சியான முடியும் என்று நினைக்கிறேன். நூலக நிறுவனம் 163 மாவட்டங்கள் என்ற சாதனை என்பதற்கு அப்பால் அந்த நிறுவனம் மிக வெளிப்படையாக 20 ஆண்டுகள் கிடைத்த ஒவ்வொரு சதம் கூட மிக வெளிப்படையாக பதிவு செய்து செயற்படுத்துவது என்பது ஒரு முக்கியமான விடயம் என்பதை 20 ஆண்டுகள் காலம் வந்து சிறியதும் பெரியதுமான பல்வேறு பங்களிப்புகளால் சாத்தியமானது என்பதை சில பங்களிப்புகள் கால ஓட்டத்தில் மறக்கப்பட்டாலும் அந்த அப்படியான பங்களிப்புகள் சில இல்லாவிட்டால் இந்த விடயங்களை சாத்தியமாக இருக்காது என்பதை ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம். 2005 2 நண்பர்கள் சில நண்பர்களுடன் இதற்கு முற்பட்ட பல்வேறு மின்னூலாக செயற்திட்டங்களை இணைத்துக் கொண்டு செயற்திட்டத்தை தொடங்கவும் தன்னார்வமாக துவங்கின போது அதை அடுத்த கட்டம் கொண்டு போகக்கூடிய நிதி வசதியோ தொழில்நுட்ப வசதியோ கூட இருக்கவில்லை. அந்த காலத்திலே ஈழநாதன் ஒரு முக்கியமான பங்களிப்பு செய்தார். உண்மையில் ஈழநாதனுக்கு இருந்த தொடர்புகளும் பொருளாதாரம் வந்து அவர் தானே இப்படியான செயற்திட்டத்தை தானே செயல்படுத்தக்கூடிய ஒரு வல்லமை உள்ளவர்களாக இருந்தார். அவர் புதிய செயற்திட்டத்தை இணைந்து நாங்கள் தன்னார்வமாக செயற்படுவோம் இணைந்து நம்ம விடயம் கூட நூலகம் இன்றைக்கு 20 ஆண்டுகள் வந்தது முக்கியமான காரணம். அவள் இல்லாவிட்டால் வேறு நாள் நிறுவனங்கள் வந்திருக்கலாம். ஆனால் நூலகம் வந்து இந்த ஒரு பொதுவான கட்டு வந்திருக்கார். அதாவது சிறுபங்களிப்பு போல இன்றைக்கு 20 ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்து சிறுபங்களிப்பு போல இருந்தாலும் அது மிக முக்கியமான பங்களிப்பு. அதாவது உதாரணமாக கூறுவேன். இப்படி பல்வேறு பங்களிப்புகளை குறிப்பிட முடியும். 2வது உதாரணமான 2005, 2006 20 ஆண்டுகள் தொடர்ந்து பங்களித்தார். அப்ப அவருடைய முகத்துல ஒரு படம் கூட பொது வழியில் கிடைக்காது.
அதாவது பின்னுக்கு இருந்து இதை இயக்கி செயல்படுத்தி கொண்டு இருந்த முகத்தையே காட்டாத தந்த பங்களிப்பை வழியை சொல்லாத பங்களிப்பாளர்கள் பலரும் வந்து இதனை சாத்தியமாக்கி இருக்கிறார். இது எல்லாத்துக்கும் மேலாக எம்பியாருடைய 10,000 தானும் விளைந்து செயல்பட்டார் என்று கூறியிருந்தார். ஆனால் உண்மை என்னவென்றால் நூலகத்தை தொடங்கிய இளைஞர் குழுவுக்கு வந்து உண்மையில் ஒரு சமூக முகம் இருக்கவில்லை. 10,000 தன்னுடைய சோசியல் கேபிட்டல் தான் அதுவரை காலம் சமூகத்துக்கு பங்களிப்பவர் ஊடாக பெற்றுள்ள உறவுகளை கொண்டு வந்து அவருக்காகத்தான் மிக பிரபல பங்களிப்புகள் ஆரம்ப ஆண்டுகளில் 10,000 ஒருவர் அவரும் ஒரு பெரிய கட்டமைப்புகளும் இருந்த ஒரு அவர் ஒரு சிறுவர்கள் செயலாளர் என்று இல்லாமல் அதன் காலம் சேர்ந்து ஒரு நாளும் சேர்ந்து கொண்டு வந்து தன்னுடைய பங்களிப்புகளை போட்டு பெருமளவு நிதிகளை திரட்டி இருந்து அந்த ஆடத்தை சாத்தியப்படுத்துவதால்தான் இந்த இந்த வளர்ச்சி சாத்தியமானது. 10ஆம் வரைக்கும் இல்லாமல் நூலகம் இல்லை. மதத்தினூடாக 25 ஆண்டுகளுக்கு முதன்முதலாக எண்ணிம செயற்பாடுகளை வீதம் சார்ந்து முன்னெடுப்பதும் அங்கே குறிப்பிடப்படும். இது எல்லாத்துக்கும் மேலான நண்பர்களே இப்படியான பல செயற்திட்டங்கள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. கால ஓட்டத்தில் இல்லாமல் போயிருக்கின்றன. ஆனால் ஒரு நூலக நிறுவனம் உதாரணமாக 2007 அளவில் நான் இலங்கையில் வெளியிட்ட காலத்திலே கூட இப்போ தென்னார்ந்த கூட்டு செயற்திட்டம் என்ற அளவில் ஒரு மிக சிறிய வகையில் கூறி இன்றைக்கு மதர் திட்டம் ஒரு சில ஆயிரம் ஆவணங்களுக்கு கூட நூலகம் அமைந்திருக்கலாம். ஆனால் இதை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும். தொடர்ந்து முன்னெடுப்பதற்கு இந்த நிறுவனமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒரு நிறுவனமாக மாற்றுவதோட பணியாளர்கள் உள்ளிட்டு தன்னார்வலர்கள் செயற்படுத்துகின்ற நிறுவனம் என்ற நிலையிலிருந்து தன்னார்வலர்கள் வழிகாட்டும் நிறுவனமாக மாற்றி பணியாளர்கள் அடிப்படையான நிறுவனமாக அதை திருத்தி அமைத்து 20 ஆண்டு வரைக்கும் கொண்டு வந்த நிறுவனமாக்கிய என்ற பணி வந்து மிக முக்கியமானது. 10,000 தன்னுடைய சோசியல் கேபிட்டலை மூலத்துக்கு போட்டார் என்றது போல இந்த நிறுவனமாக செயற்படுவது நூலாகத்தான். அதாவது நாங்கள் ஒருவர் இதுவர் கிளம்புதான் ஓடக்கூடிய காலத்துல தொடர்ந்து இந்த காலத்துக்கு நிலைபெறாக சொன்னால் ஒரு நிறுவனமாக செயற்பட வேண்டும் என்பது இந்த விடயத்திலே வந்து நண்பர்களே மிகவும் முக்கியமாக, அதாவது பல்வேறு எதிர்ப்புகள் விளக்கமின்மைகளை தாண்டி இதனை இவ்வளவு காலமும் சாத்தியப்படுத்தி 20 ஆண்டுகள் கொண்டு வரதுக்கு மிக முக்கிய பங்களிப்பு செய்வது சசிகர். அவருடைய பங்களிப்பை இந்த இடத்தில் மிக முக்கியமானதாக குறிப்பிட விரும்புகிறேன். ஏனென்றால் அறிக்கைகள் போன்றவற்றிலே கட்டுரைகள் போன்றவற்றிலே நாங்கள் சில பேர்களை சொல்லி போவோம். ஆனால் ஒரு விடயத்தை மிக உறுதியாக நின்று பல்வேறு சவால்களை தாண்டி தொடர்ச்சியாக கொண்டு போறதுன்றது ஒரு பெரிய ஒரு விடயம். அது சமூகத்துல பல்வேறு ஏற்ற இறக்கங்கள் சிக்கல்கள் தாண்டி ஒரு சமூகத்துல தொடர்ச்சியாக கொண்டு போறது மிக முக்கியமான விடயம். அதனை நூலகம் சாத்தியமாக்கியது. அந்த வகையிலே நூலகத்துக்கு 4 ஆசிரியர் பங்களிப்பு கொண்டால் சபையுடைய பங்களிப்பை கிடைக்க செய்தது நான் நினைக்கிறேன். அந்த வகையில இந்த இடத்துல பொதுவாக அவருடைய பங்களிப்பை வந்து திருமணத்துக்கு எந்த சமூகம் விளங்கிக் கொள்வதில்லை. ஏன்னா நாங்கள் ஒரு ஆட்களை ராமநாதனை என்று ஆட்களை முன்னிலைப்படுத்தி செயற்படும் சமூகம். நிறுவனங்களை கட்டமைச்சு அவரோட தொடர்ந்து செயற்படுவது வந்து எங்களுக்கு புதிய ஒரு விடயம். அந்த வகையிலே நூலக நிறுவனம் ஒரு முன்னோடியான நிறுவனம் என்பதையும் அதனை சாத்தியப்படுத்தியவர்கள் மத்தியில் இருக்கிறார்கள் என்பதையும் குறிப்பாக தேர்ந்தெடுத்து கொண்டு போனது ஐக்கிய பங்களிப்பையும் அசைவ பங்களிப்பையும் இந்த இடத்திலே நான் குறிப்பிட விரும்புகிறேன். இதை சொல்வதற்கு தகுதிகளை கொண்டு உரிமை உண்டு என்றபடியால் இந்த இடத்தில் அதை ஆணித்திறனாக பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆனால் நண்பர்களே தகுதியும் உரிமையும் அல்லது வாய்ப்பு கிடைப்பதற்காக வந்து மட்டும் வரலாறு எழுதப்படுவதில்லை. வரலாற்றை வென்றவர்கள் எழுதுவர்கள் என்பது ஒன்று. அதனை தாண்டி காலம் வந்து வரலாற்றை மீள கண்டுபிடிக்கும். நாங்கள் சொல்லிக் கொடுக்கின்ற நாங்கள் எழுதி வைக்கின்ற வரலாற்றை நாம் விலகி நீளமே 10,000 ஒரு காலத்தில் அது கூட பிழை இல்லை. ஏனென்றால் வரலாறு என்றது ஒன்று அல்ல. அது ஒரே மாதிரியாக ஒன்று 2 போவதில்லை. ஒவ்வொரு பார்வையில ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ப நாங்கள் எந்த கருத்துக்களை என்று பார்க்கிறோமோ அதுக்கேற்ப வந்து வரலாறும் நாங்கள் எப்படி பார்ப்போம் என்று மாறும். அதனை சாத்தியப்படுத்துவதற்கு ஆவணங்கள் தேவை. ஏன்னா நாங்கள் காட்டில இருந்து ஒரு வரலாறு உருவாக்க முடியும். காட்டில இருந்து வரலாறு உருவாக்குறாங்க. அதை விடுவோம். ஒரு நம்பகமான வரலாறு என்பதை ஆய்வதற்கு ஆவணங்கள் தேவை.
ஆனால் எங்கட சமூகம் அப்படின்னு சொன்னா ஒரு சில வகையான இருண்ட காலங்களை காண்போம். 2009 பிறகான பெருமளவு இணையதளங்கள் என்று இல்லை, பெருமளவு கூடுதல் என்று கிடைப்பதில்லை. அப்படியான சில நூல்களால் வராத விடயங்கள் இருக்கின்றன. அப்படியான சில விடயங்களை தொடர்ந்து ஆவணப்படுத்திக் கொண்டு செல்ல வேண்டிய ஒரு கட்டத்துக்கு நூலகம் வந்திருக்கின்றது என்று நம்புகிறேன். ஆரம்பத்திலே புத்தகங்களை தட்டச்சு இணைத்த ஒரு நிறுவனமாக இருந்து அதுக்கு சஞ்சிய பத்திரிகைகளை நீங்கள் ஸ்கேன் செய்து பதிவு செய்வதாக மாறி அதிலிருந்து அது பிறகு பணியாளர்களை இணைத்துக் கொண்டு அதுக்கு பிறகு பாடசாலை மாணவர்களான பள்ளிக்கூட நூலகத்தை தொடங்கி தேட்டுச்சுவடி நூலகம், வாய்மொழி வரலாறுகள், ஒலியொலி பதிவுகள் வந்து ஒவ்வொரு வகையிலே நாங்கள் விரிவாக இருந்தாலும் இன்னும் நுணுக்கமாக விடுபட்டு போன பல விடயங்களை ஆவணப்படுத்த வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது. நாங்கள் இன்றைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற இருந்த காலத்திலே வந்திருக்கிறோம். நாங்கள் என்ன ஆவணங்கள் என்ன தகவல்களை நாங்கள் இணையத்துக்கு கொடுத்திருக்கிறோம் என்றதை வைத்துக் கொண்டுதான் நம்மளாலே வந்து தனிப்பிள்ளைகளும் தகவல்களும் வருகின்ற ஒரு காலத்திலே நாங்கள் பதிவு செய்யாத, எழுத்துக்கு கொண்டு வராத, எழுத்தில் இருந்தாலும் இணையத்துக்கு கொண்டு வராத என்ற மாதிரியான விடயங்கள் வந்து பெருமளவில் இருக்கின்றன. அந்த விடயங்களை பதிவு செய்வது, அவரை தொடர்ந்து ஆவணப்படுத்துவது, செயற்திட்டங்களாக முன்னெடுப்பது, ஆய்வின் அடிப்படையிலே சில விடயங்கள் இருக்கிற ஆவணங்களை பதிவு செய்வது என்பதை தாண்டி ஆய்வு செயற்பாடுகளை முன்னெடுப்பது. நினைக்கிறேன் இன்றைய நிகழ்விலே அந்த விடயங்கள் அதிகம் பேசப்பட இருந்தாலும் அது சாத்தியப்படவில்லை என்று நினைக்கிறேன். ஆனால் ஆய்வு சார்ந்து செயல்படுவது பிரதேச ரீதியான ஆவணப்படுத்துவதை முன்னெடுப்பது என்று சொல்லி நிறைய விடயங்களை நூலகம் செய்ய வேண்டியிருக்கிறது. இது இன்னும் 20 ஆண்டுகள் செல்வதற்கு சொன்னால் அது இன்னொரு தலைமுறை, இன்னொரு ஆளுகை சபை, இன்னொரு ஒவ்வொரு பணியாளர்கள் வந்து ஒரு பெருமளவு வளர்ச்சியை முன்னெடுத்து காண வேண்டும். இதை சாத்தியப்படுத்துவதற்கு இதுவரை காலமும் கிடைப்பது போல ஒரு தொடர்ச்சியான பங்களிப்பை இந்த சமூகம் நல்க வேண்டும் என்று என்ற ஒரு வேண்டுகோளை முன்வைத்தேன். நம்முடைய நாங்கள் உலக 3 நகரங்களுக்கு மேல் வாழ்கிறோம். எங்களுக்கு கோயில்கள் வழிபாடு தலங்கள் உலக எங்குமே கட்டப்படுகின்றன. தமிழ் பள்ளிக்கூடங்கள் கட்டப்படுகின்றன. மூத்தோர் குழுக்கள், தமிழ் சங்கங்கள், பாடசாலை சங்கங்கள் வந்து பல்வகையான நிறுவனங்கள் அமைக்கப்படுகின்றன. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி கனடாவில் கேடமும் சிட்னியில் ஒரு நூலகம் அமைக்கப்பட்டது போன்றது நிலைமைகள் இருந்தன. அதுக்கு பிறகு புலம்பெயர் சமூகம் எங்குமே நூலகங்கள் அமைக்க வேண்டிய தேவை இருக்கவில்லை. ஏனென்றால் நூலக நிறுவனம் அந்த தேவையை நிறைவு செய்து கொடுத்தது. நூலக நிறுவனம் ஒரு வலைத்தளம் இல்லை. இன்றைக்கு உலக அளவில் ஒரு 100 நகரங்கள்ல நூலகங்களை அமைச்சு நாங்கள் கொடுத்திருக்க வேண்டிய பணியை ஒரு வலைத்தளம் மூலமாக எங்களால் சாத்தியப்படுத்த முடியும். இன்றைக்கு ஒருவர் தன்னுடைய ஊரின் பெயரை கொடுக்கிறது, அந்த பாடசாலையின் பெயரை கொடுத்து தேடினால் கொஞ்சம் ஒரு ஆவணமாவது உங்களுக்கு கிடைக்கும் என்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. ஒரு பாடசாலை மாணவர்களுக்கு தேவையான 20,000 ஆவணங்கள் இருக்கின்றன. அது பாடசாலை மூலமாக செயல்படுகிறது. ஒரு பல்கலைக்கழக மாணவர் ஆய்வு செய்வதற்கு தேவையான ஆய்வுகள் குறிப்பாக அதிகம் சார்ந்திருக்கின்றன. நம்ம மாட்டீர்கள் தஞ்சாவூர் பல்கலைக்கழகம் அயடக தமிழ் துறையில முழுக்க நூலக நிறுவன பல்கலைக்கழகங்களை வைத்து இன்றைக்கு ஆய்வுகளை மேற்கொள்ள முடியும். ஒரு பாடசாலை மூலமாக, ஒரு பல்கலைக்கழக மூலமாக, ஒரு ஆய்வு மூலமாக, ஒரு சமூகத்தின் வாசிப்புக்கான மூலமாக, ஆவண காப்பகமாக பல்வேறு செயற்பாடுகளை ஒரு இடத்திலே ஒரு நிறுவனம் செயல்படுத்தி வருகின்றது. இது ஒரு வெளிப்படையான திறந்த நிறுவனம். எவரும் பங்களிக்கலாம். பங்களிப்பு அடிப்படையில் அவர்கள் பணியாளர்களாகவோ தன்னார்வலராகவோ அல்லது ஆளுகை சபை வரையிலும் செயல்படலாம். நூலக நிறுவனத்திலே பங்களித்த பலருக்கு ஒருத்தருக்கு முகம் தெரியாது என்பதையும் இவற்றிலே குறிப்பிட்டுக் கொள்வதில்லை. நம்பத்திலே ஆளுகை சபையில் இருந்த பலர் சிலர் சந்தித்துக் கொண்டதே கூட இல்லை. இணையங்களாக தான் இந்த செயற்பாடுகள் சாத்தியமாகின்றன. நாங்கள் உண்மையில் இன்னொரு நிலமான காலகட்டத்தில் இருக்கின்றோம். அந்த வகையிலே இதை தொடர்ந்து செயற்படுத்துவது என்பது 2 விடயங்கள். ஒன்று, தொடர்ச்சியான பங்களிப்புகள் தேவை. 2வது, நிறுவன கட்டமைப்பு வந்து மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டும். இந்த 2 விடயமும் சாத்தியப்படும் சொன்னால் சமூகம் தொடர்ச்சியாக தன்னுடைய நிறுவனம் என்பதை என்ற அடிப்படையில் இதை தொடர்ந்து முன்னெடுத்தல் மட்டுமே சாத்தியமாக முன்வைத்தேன். அவ்வகையில் தொடர்ந்து இந்த பங்களிப்புகளை சாத்தியப்படுத்த வேண்டும் கூறி வாய்ப்பளித்த மிகவும் அழகான முறையிலேயே நூலக நிறுவனத்தின் அறிமுகம் மற்றும் வளர்ச்சி போக்கு மற்றும் நூலக நிறுவனத்தினுடைய செயற்பாடுகள் பற்றிய தெளிவுபடுத்தல் துறையினை எங்களுக்காக வழங்கி சென்ற நூலக நிறுவனத்தின் ஆளுகை சபை உறுப்பினரும்
நூலக நிறுவன செயற்பாடுகளின் வழிநடத்துவருமான திரு கோபிநாத் தில்லைநாதன் ஐயா அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக இடம்பெறுவது நூலக நிறுவனத்திற்கும் கல்வியலாளர்களுக்குமான ஒருங்கிணைப்பு பற்றிய உரை. இந்த உரையினை எங்களுக்காக வழங்கி வைப்பதற்காக யாழ் பல்கலைக்கழகத்தின் தலைப்பீட பீடாதிபதி திரு ரகுராம் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நன்றி. நூலக நிறுவனத்தின் 20வது ஆண்டு நிறைவும் பொங்கல் விழாவும் என்ற தலைப்பிலே இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த நிகழ்விலே நானும் கலந்து கொள்வதையிட்டு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நூலகம் அந்த பேருக்கு ஏற்றவாறு தன்னுடைய மிகப்பெரிய வரலாற்று பணியை ஆற்றி வருகிறது. குறிப்பாக இன்றைக்கு தேசங்களெங்கும் பறந்து வாழக்கூடிய ஒரு புலம்பெயர்ந்த சமூகமாக நாம் இருக்கின்ற போது எங்களிடம் இருக்கக்கூடிய அறிவு தேடலின் மிகப்பெரிய சவாலாக, மிகப்பெரிய தடைக்கற்களாக இருந்த விடயத்தை உடைத்தறிந்த பெருமை நூலகத்தையே சாரும். உண்மையில் தாயகம் பற்றியும் தாயகத்தில் வாழ்வியல் பற்றியும் இங்கு இருக்கக்கூடிய பண்பாடு, பொருளாதாரம், சமூகவியல், அரசியல் பற்றிய தேடல்களை மேற்கொள்ள விரும்புபவர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய ஒரு அறிவு சுரங்கமாக நூலக தளம் அமைந்திருக்கிறது. உலகின் 8 திக்குகளில் இருந்தும் எவரும் தமக்கான அறிவு பசியை தீர்ப்பதற்கு நூலகத்தை நாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய அறிவுசார் வல்லமை நூலகத்தாலே தரப்பட்டிருக்கிறது. இந்த வகையில் நூலகம் ஆற்றி வருகின்ற இந்த பெரும் பணி இன்றைக்கு பல புதிய நுட்பங்களோடு காலத்தை கடந்து சென்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக தனியே நூல்களை, ஆவணங்களை மாத்திரமல்லாது மக்களுடைய வாழ்க்கையை அவர்களுடைய மொழியிலேயே பதிவு செய்கின்ற ஆவணகத்தையும் நூலகம் இன்றைக்கு கொண்டிருப்பது என்பது மக்கள் கதைகளை இன்றைக்கு ஒரு வரலாற்று வடிவிலே அது தேக்கி வைத்திருக்கவும் அவற்றை தேவைப்படுவோர் பெற்றுக்கொள்ளவுமான மிகப்பெரிய வழியை உருவாக்கி இருக்கிறது. இந்த வகையில் நான் நினைக்கின்றேன், நூலகம் தன்னை மீண்டும் மீண்டும் நாள்தோறும் புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறது. உலகத்தில் இந்த வெர்ச்சுவல் லைப்ரரி என்று சொல்லுவோம், இந்த நிகழ்நிலையிலே இருக்கக்கூடிய நூலகங்களிலே தமிழ் மக்களுக்கான ஒரு மிகப்பெரிய அறிவு தளமாக நூலகம் இருப்பதானது எங்களுடைய வாசிப்பு அனுபவங்களை வளப்படுத்திக் கொள்வதற்காக மாத்திரமல்லாது ஆய்வு உலகத்திற்கும், குறிப்பாக தமிழ் ஆய்வு உலகத்திற்கு மிகப்பெரிய ஒரு கொடையாக அமைந்திருக்கிறது. இன்றைக்கும் பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரையில் ஆய்வுகளை மேற்கொள்ள விரும்புகிற மாணவர்கள், ஆய்வாளர்கள் தங்களுக்கு தேவையான நூல்களை, ஆவணங்களை தேடி பெற்றுக்கொள்ளக்கூடிய மிக அற்புதமான ஒரு டிஜிட்டல் தளம் இன்றைக்கு அவர்களுக்கு வாய்த்திருக்கிறது. அது சாதாரணமாக விரிவுரைகளில் தரப்படுகின்ற அசைன்மெண்ட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒப்படைகளாக இருக்கட்டும், அல்லது அவர்களுடைய பட்டப்படிப்பின் பேரான ஆய்வேடுகளாக இருக்கட்டும், அதற்கும் அப்பாலே உயர் பட்ட படிப்புகளிலே தேடப்படுகின்ற முதுகலைமானி, முதுமையியல் மானி, கலாநிதி பட்ட ஆய்வுகளாக இருக்கட்டும், இவற்றுக்கு எல்லாமே மிகப்பெரிய ஒரு தரவு தளத்தை நூலகம் தந்திருக்கிறது. குறிப்பாக தமிழர் தாயகம் சார்ந்த, தமிழர் வாழ்வியல் சார்ந்த, இப்போது கிடைப்பதற்கு அரிதான பல நூல்கள், ஆவணங்கள் நூலகத்திலே கிடைக்கப்பெறுவது ஒரு தரவு தளத்தில் இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அதி உச்ச பயனாக அமைந்திருக்கிறது. என்னளவில் கூட நான் கடந்த 15 வருடங்களுக்கு முன்னர் கலாநிதி பட்ட ஆய்வை மேற்கொண்ட போது, அப்போது நாட்டின் சூழலாலே இங்கிருக்கக்கூடிய நூலகங்களை அணுக முடியாமல் இந்தியாவிலே அந்த கலாநிதி பட்ட ஆய்வை மேற்கொண்ட போது, நான் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அல்லது நான் அறிய விரும்பி இருக்கக்கூடிய
அத்துணை நூல்களையும் ஏதோ ஒரு வகையில் அணுகக்கூடிய வாய்ப்பை நூலகம் தந்தது. அதற்கும் அப்பாலே என்னுடைய ஒரு கல்வியாளனாக நான் என்னுடைய பணியை ஆரம்பிப்பதற்கு முதல் ஒரு ஊடகவியலாளனாக நான் பணியாற்றி இருந்த காலப்பகுதியில் நான் பணியாற்றிய பத்திரிகை சார்ந்து எழுதிய ஆசிரியர் தலையங்கங்கள் எனது கைகளை விட்டு போய்விட்டன என்ற ஒரு வெப்பிசாரமும் ஆதங்கமும் என்னை மேவி நின்ற போது அவற்றையெல்லாம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை நூலகம் தந்தது. அதற்கும் அப்பாலே இப்போது இருக்கின்ற காலத்தில் கூட மிக சமீபத்தில் இந்த போரின் நினைவுகளை தாங்கி நிற்கக்கூடிய இந்த மெமரலைசேஷன் என்று சொல்லுவோம், நினைவூட்டல் பற்றிய தேடல்களை மேற்கொண்ட போது அந்த நினைவூட்டல்களை உயிர் துடிப்போடும் அடுத்த சந்ததிக்கு கடத்தும் விதமாகவும் தரக்கூடிய மிகப்பெரிய தள நீட்சியை நூலகம் எங்களுக்கு ஆக்கி தந்திருக்கிறது. அதைத்தான் நான் ஆரம்பத்திலே ஆவணகம் என்று குறிப்பிட்டிருந்தேன். நாள்தோறும் பொழுதோறுமாக நூலகம் கண்டு வருகின்ற இந்த வளர்ச்சியானது நிச்சயமாக தமிழ் கூறும் ஆய்வுலகத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு. நினைக்கின்றேன் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் மாத்திரமல்ல, கிழக்கு பல்கலைக்கழகம், தென்கிழக்கு பல்கலைக்கழகம், பேராதனை, இன்னும் ஏனைய தெற்கில் இருக்கக்கூடிய ஏனைய பல்கலைக்கழகங்களிலும் கூட தமிழர் தாயகம், தமிழர் பண்பாடு, தமிழர் பொருளியல் சார்ந்து வெவ்வேறு பரிமாணங்களினூடாக தேடலை மேற்கொள்வதற்கு சிங்கள இனத்தைச் சேர்ந்த ஆய்வாளர்கள் மத்தியில் கூட நூலகம் பிரபல்யம் பெற்று வருகிறது. இந்த வகையில் ஒரு கால பொருத்தம் கருதிய மிக சீர்மையான பணியை முன்னெடுத்து வருகின்ற நூலகத்தின் பணிகளை அதனுடைய 20வது ஆண்டு நிறைவு விழாவிலே பாராட்டுவதோடு தொடர்ந்தும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகமாக நாங்கள் இந்த நூலகத்தின் பணிகளோடு இணைந்திருப்போம். நூலகம் முன்னெடுத்து வருகின்ற அடுத்த கட்ட நகர்வுகளிலே தோழமையோடு நாங்களும் கூடவே பயணித்து இந்த தமிழ் கூறும் நல்லுலகத்தின் வாசிப்பு அனுபவங்களுக்கும் ஆய்வுலக அனுபவங்களுக்கும் வளம் சேர்க்கும் பணியில் பல்கலைக்கழகமும் இணைந்து நிற்கும் என்று உறுதி கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றிகள், வணக்கம். அடுத்த நிகழ்வாக இடம்பெற இருப்பது பிராந்திய ஆவணப்படுத்தலும் அதன் முக்கியத்துவம் பற்றிய உரை. இதனை எமக்காக வழங்கி வைப்பதற்காக நூலக நிறுவனத்தின் முன்னாள் ஆளுகை சபை உறுப்பினரும் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் உதவி பதிவாளருமாகிய சஞ்சீவி சிவகுமார் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இன்றைய நூலக நிறுவனத்தின் 21வது ஆண்டிலே காலடி வைக்கின்ற இந்த விழாவிலே, இந்த விழா 3 நிலைகளிலே நடைபெறுகிறது. நிகழ்நிலைகளிலும் அதே நேரத்திலே யாழ்ப்பாண நூலக அலுவலகம், மட்டக்களப்பு நூலக அலுவலகத்தின் சார்பாக இந்த மண்டபம் ஆகியவற்றில் நடைபெறுகிறது. இந்த விழாவிலே பங்கெடுத்து கலந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் மாநகர சபையின் முதல்வர் அவர்களே, எழுத்தாளர் செங்கதிரோன் அவர்களே, மற்றும் மட்டக்களப்பு நூலக நிறுவனத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி கலந்து கொண்டிருக்கின்ற அதன் தொண்டர்களே, ஆர்வலர்களே, பணியாளர்களே, யாழ்ப்பாண நிறுவனத்திலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அன்புக்கு நல்ல நூலக நிறைவேற்று குழுவின் உறுப்பினர்கள், முன்னாள் நிறைவேற்று குழு உறுப்பினர்கள் மற்றும் அந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நூலக நிறுவனத்தின் பணியாளர்கள், பங்காளர்கள், நலன் விரும்பிகள் அனைவரும் இந்த சந்தர்ப்பத்திலே அன்பு கனிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பிராந்திய ஆவணப்படுத்தல் ஒன்றின் முக்கியத்துவம் குறித்து சில கருத்துக்களை முன்வைக்கலாம் என்று நினைக்கிறேன். இந்த சந்தர்ப்பத்திலே எனக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு முதலிலேயே நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நூலகம் அதனுடைய 20 ஆண்டுகளை நிறைத்து 1,63,000 ஆவணங்களோடு இலங்கையின் தமிழ் பேசும் சமூகத்தின் ஒரு ஆவண பொக்கிஷம் என்கின்ற நிலையை நிலைநாட்டி இருக்கிற இந்த சந்தர்ப்பத்திலே அதற்கு உழைத்த அனைவருக்கும் முதலிலே
வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு தொடரலாம் என நினைக்கிறேன். எனது அன்பான அவையோரே, ஆவணப்படுத்தல் என்பதனை ஆவணங்களை தகவல்களை பிற்கால உசாவுகைக்காக அழிந்து விடாமல் பேணுவதான ஒரு முயற்சியாக நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். வெறுமனே ஆவணங்களை அழிந்து விடாமல் பேணி காப்பது என்பதற்கு மேலதிகமாக ஆவணப்படுத்தல் என்பது பன்முகப்பட்ட ஒரு செயற்பாட்டு தொடரை கொண்டது, உள்ளடக்கியது என்பதனை நீங்கள் அறிவீர்கள். ஒரு சமூகத்தின் அறிவு நிலை என்பது அந்த சமூகத்தின் தகவல் பண்பாட்டை, இன்ஃபர்மேஷன் கல்ச்சர் என்று சொல்றோம், அதனை சார்ந்துதான் கட்டமைக்கப்படுகிறது. ஆகவே ஒரு சமூகத்தின் தகவல் பண்பாடு மேம்படுவதற்கு என்னென்ன செயற்பாடுகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட வேண்டுமோ அது அத்தனையையும் ஆவணப்படுத்தல் செயற்பாடு கொண்டியங்க வேண்டும் என்பது மிக முக்கியமான விடயமாகும். அந்த வகையிலே தகவல் கூறுகளை ஒழுங்குபடுத்துவது, மெய்பார்ப்பது, அதனை பரிந்துரை செய்வது, பேணி பாதுகாப்பது, அதனை பரம்ப செய்கின்ற செயற்பாடுகள் என்று விரிகின்ற அத்தனையையும் ஒரு ஆவணப்படுத்தல் நிறுவனம் தன் பணியாக கொண்டியங்க வேண்டிய தேவை ஏற்படும். அந்த வகையிலே இத்தனை பங்குகளையும் ஆவணப்படுத்தல் செயற்பாட்டின் ஊடாக இலங்கையின் தமிழ் பேசும் சமூகத்துக்கு செய்து வருகின்ற நூலக நிறுவனத்தின் செயற்பாடுகள் நமக்கு மகிழ்ச்சியையும் ஒரு மதிப்புடன் கூடிய பெருமிதத்தையும் வழங்கி நிற்கின்றது. ஒரு முறைப்படியான ஆவணப்படுத்தல் எவ்வாறான விடயங்களை உள்ளடக்க வேண்டும் என்பதனை நான் மிக சுருக்கமாக உங்களுக்கு முன்வைக்கலாம் என்று நினைக்கிறேன். ஆவணப்படுத்தல் ஒன்றின் மிக தலையாய பணியாக சொல்லக்கூடியது அறிவு பகிர்வை உறுதிப்படுத்தும். தகவல்கள் அனைவருக்கும் அணுக்க முடியதாக, அனைவருக்கும் கிடைக்கக்கூடியதாக அமைவதனை ஆவணப்படுத்தல் உறுதி செய்ய வேண்டும். அது எளிதிலே அணுகக்கூடிய தன்மை கொண்டதாக காணப்பட வேண்டும். சில வேளைகளில் நீங்கள் முக்கிய ஆவணங்களை தேடுகின்ற போது, அதற்கான அணுக்கத்தை பெற முயற்சிக்கின்ற போது பல்வேறு தடைகளையும், சுத்தி வருகின்ற விளம்பரங்களையும், விளம்பரங்களுக்கு பின்னால் உங்களுடைய கிரெடிட் கார்டை எடுக்கின்ற ஏற்பாடுகளையும் சந்தித்து ஆகவே ஒரு சுயாதீனமான அணுக்கத்தை எல்லாரும் அணுகக்கூடிய ஒரு தன்மையிலே இந்த ஆவணப்படுத்தலை நூலக நிறுவனம் செய்து வருகிறது. நமக்கெல்லாம் ஒரு பெரிய பொக்கிஷம் என்பதனையும் நாம் மனதில் கொள்ளலாம். ஒரு ஆவணப்படுத்தல் செயற்பாடு ஒத்திசைவையும் நியம முறைமைகளையும் கொண்டு இயங்க வேண்டும். அது உள்ளடக்க வேண்டும். ஆவணப்படுத்துகின்ற விடயங்கள் ஒத்திசைவு கொண்டதாகவும் ஒரு நியம முறைகளுக்கு உட்பட்டதாகவும் கொண்டு இயங்க வேண்டும் என்பதுடன் அது ஒரு வினைத்திறனான ஆவணப்படுத்தல் என்பது தேடலை இலகுவாக்கக்கூடிய, மீண்டும் மீண்டும் நாம் வேலை செய்வதை இல்லாமலாக்கக்கூடிய ஒரு செயற்பாடாக இருக்கும். ஆவண நூலக நிறுவனத்திலே அதனுடைய துணை நிறுவனமாக ஆவணகம் காணப்படுகிறது. ஆவணகத்திலே இருக்கின்ற இன்னும் ஒரு பிரதான பகுதி கல்வி வளங்கள். கல்வி வளங்களிலே நாம் ஒரு குழந்தைக்காக, மாணவர்களுக்காக ஒரு வினாத்தாளை தேடுகின்ற போது நமது மனதிலே 8ஆம் ஆண்டு படிக்கிற பிள்ளைக்கு விஞ்ஞான பாடம் என்பது மட்டும் மனதிலே இருக்கு. அப்ப நாம் தேடுகின்ற போது விஞ்ஞான பாடம் 8ஆம் வகுப்பு என்று தேடலை ஆரம்பித்தோமாயின் ஆவணகத்தின் அஜிவளங்களிலே அது ஒரு வரிசையான பல கேள்விகளை கேட்கும். எந்த மொழி மூலத்தில் வேண்டும் என்கிற கேள்வியை கேட்கும். எந்த தவணைக்குரிய வினாத்தாள் வேண்டும் என்று கேட்கும். வினாத்தாள் வேண்டுமா அல்லது பாடவிதானம் வேண்டுமா என்று கேட்கும். இவ்வாறான கேள்விகளுக்கு நாங்கள் வரிசையாக பதிலளிக்கின்ற போது அது தேட முனைந்த விடயத்தை சரியாக கொண்டு நிறுத்துகின்ற ஒன்றாக காணும். ஆகவே இது ஒரு வினைத்திறனான கட்டமைப்பாக நம்மை வழி நடத்தி நமது நேர விடயத்தை தவிர்த்து சரியாக நாம் எதனை தேடுகின்றோமோ அதனை அடைய செய்வதற்கு வழிவகுக்கின்ற ஒரு ஆவணப்படுத்தல் முறைமையினை இது கொண்டிருக்கிறது. இவ்வாறான ஒரு மேம்பட்ட ஆவணப்படுத்தல் தொடர்பாடலை இலக்காக்கி செல்கிறது. நாம் மிக முக்கியமாக மனதில் வைத்திருக்க வேண்டிய, கவனிக்க வேண்டிய ஒரு விடயம், இன்றைய காலகட்டத்திலே ஒரு மொழி எதிர்காலத்திலே நிலைத்து நிற்க வேண்டுமாயின் அது தன்னுடைய இணையவழி உள்ளடக்கத்தை அதிகரிக்கிறது. இணையவழி உள்ளடக்கம் குறைவாக இருக்கின்ற எந்த மொழியும்
எதிர்காலத்தில் நிலைத்திருக்காது என்பதனை நாம் மனங்கொள்ள வேண்டும். இணையவழி உள்ளடக்கை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் இணையவழியின் ஊடாக தேடுகின்ற அணுகுகின்ற தன்மையும் இலகுவாக இருக்க வேண்டும் என்பது முக்கியமாகும். ஆகவே அந்த வகையிலே நமது ஆவணப்படுத்த செயற்பாட்டை ஒரு ஒருங்கமைந்த முறையிலே செயற்படுத்துகிற நிறுவனமாக வலதுபட்ட நிகழ்வு விடயங்களை ஒன்று திரட்டுகின்ற ஒரு நிறுவனமாக நூலக நிறுவனம் காணப்படுகிறது. இந்த நூலக நிறுவனத்தின் பிராந்திய ரீதியான விடயங்களை ஆவணப்படுத்துவதில் உள்ள சவால்கள், நாம் எதிர்கொள்ளுகின்ற அச்சுறுத்தல்கள் என்பவற்றை பதிவு செய்வது எனது உரையின் முக்கியமான நோக்கம் என்று நினைக்கிறேன். ஆவணப்படுத்துவது என்றால் எதை ஆவணப்படுத்துவது என்ற ஒரு கேள்வி நமக்கு எழுகிறது. எதை ஆவணப்படுத்துவது என்கிற கேள்விக்கு ஒரு பொதுவான பதில், நாம் எல்லாவற்றையும் ஆவணப்படுத்த வேண்டும். கிடைக்கின்ற எல்லா விடயங்களையும் நாம் ஆவணப்படுத்த வேண்டும். ஆனால் எல்லா விடயத்தையும் ஆவணப்படுத்துவதற்கு காலமும் வளமும் நமக்கு இடம்பெறுவதே. ஆகவேதான் நாம் தேடுகின்ற விடயங்களை எல்லாவற்றையும் ஆவணப்படுத்துவது முடியாத சந்தர்ப்பத்தில் நாம் மிக முக்கியமானவற்றையாவது ஆவணப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படும். குறிப்பாக பிராந்திய ரீதியிலே காணப்படுகின்ற இந்த ஆவணப்படுத்தல் செயல்பாட்டிலே நாம் விடயங்களை தெரிவு செய்வது மிக முக்கியமாக இருக்கிறது. நூலக நிறுவனம் தன்னுடைய ஆவணப்படுத்தல் செயற்பாட்டுகளிலே முன்னர் பேசிய பலரும் போல பல்வகைத்தன்மை மிக்க விடயங்களை ஆவணப்படுத்த முற்படுகிறது. மொழி ரீதியான பல்வகைத்தன்மை, இனங்கள் ரீதியான பல்வகைத்தன்மை, நிலவியல் ரீதியான பல்வகைத்தன்மை, தொழில் ரீதியான பல்வகைத்தன்மை என்று விரிந்து செல்லுகின்ற நமது முறைமைகளை நூலக நிறுவனம் ஆவணப்படுத்த முற்படுகிறது. அது தவிர விளிம்பு நிலையிலே காணப்படுகிற பண்பாடுகளை, விளிம்பு நிலை சமூக வாழ்வியலை அது ஆவணப்படுத்த முற்படுகிறது. மாறி வருகின்ற பண்பாட்டு வாழ்வியலை, பண்பாட்டு கோலங்களை நாம் ஆவணப்படுத்துவதும் அவசியமாக இருக்கிறது. மாறி வருகின்ற பண்பாட்டு கோலம் என்பது நமது கூடுதலாக நமது புலம்பெயர் சமூகத்தின் நிலையிலே என்று பார்க்கிற போது அங்கு நமது சாதாரண மரபுகளுக்கு பல்வேறு மாறி வருகின்ற கோலத்தை நீங்கள் பார்க்க. யாழ்ப்பாண மக்களுக்கு ஒரு விழாவை செய்கின்ற முறை ஒன்றாக, மட்டக்களப்பு மக்களுக்கு ஒரு முறை ஒன்றாக இருக்கிற போதும் யாழ்ப்பாண மக்களும் மட்டக்களப்பு மக்களும் புலம்பெயர் சூழலிலே புதிதாக ஒரு கோலத்திலே அந்த பண்பாட்டு கோலங்களை கடைபிடிக்கிறார். ஆகவே அந்த சூழலிலே நாம் மாறி வருகின்ற பண்பாடுகளை ஆவணப்படுத்துவதும் அதனை பிராந்தியாக ஆவணப்படுத்துவதும், ஒரு மரண சம்பவத்தின் சடங்குகளை பார்த்தீர்களாய் அல்லது ஒரு மரணமடைந்தவரை அவரை புதைக்கின்ற இடத்துக்கு அல்லது எரிக்கின்ற இடத்துக்கு கொண்டு செல்லுகிற போது நடைபெறுகிற சடங்குகளை பார்த்தீர்களாய் ஒவ்வொரு கிராமத்துக்கும், மட்டக்களப்பிலேயே ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒவ்வொரு நடைமுறை காணப்படும். அந்த நடைமுறைகள் கால வாக்கிலே வேளைகளில் ஒரு பொதுமைப்பட்டதாக மாறுபட்டதாக செல்லுகின்ற போக்குகளை காண்கிறோம். ஆகவே இவ்வாறு மாறுபடுகின்ற பண்பாடுகளை நாம் நிச்சயமாக ஆவணப்படுத்தும். வெளிநாடுகளிலே புலம்பெயர்ந்து இருக்கின்றவர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு கூப்புநல் நீராட்டில் வாசிப்பதற்கு இலங்கைக்கு வருவது, இங்கு வந்து தங்களுடைய சொந்த பந்தங்களே அந்த விழாவுக்கு அவர்கள் சொல்லுகின்ற தலையங்கம் பாப்சாரி பங்கு. ஆகவே பண்பாடு எவ்வாறு மாறுபடுகிறது என்பதனை பாருங்கள். நாம் கூப்புநல் நீராட்டு விழா என்று கூடுகிற தலைப்பை அவர்கள் மிக இலகுவாக வெளிநாட்டு பண்பாடுகளோடு சேர்த்து அதனை பாப்சாரி பங்கன். ஆகவே இவ்வாறு மாறி வருகின்ற பண்பாடுகளை நாம் ஆவணப்படுத்த தவறுமாய் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நமக்கு இருந்த பங்கன், நம்முடைய ஆரம்ப பங்கனே பாப்சாரி திருமணிதான் என்ற வகையிலே நமது பண்பாட்டு கோலங்கள் மாறிவிடும். ஆகவே பிராந்திய ரீதியிலே இவ்வாறாக மாறி வருகின்ற பண்பாட்டு கோலங்களை ஆவணப்படுத்த மிக முக்கியம். ஆவணகத்தின் பல்வேறு இடங்களிலேயே பார்த்தீர்களாயும் மிக நீண்ட காலத்துக்கு முன் பயன்படுத்தப்பட்ட திருமண அழைப்புதலை கூட அவர்கள் ஆவணப்படுத்த. அந்த திருமண அழைப்புதலை அதனுடைய வசனங்களை இப்பொழுது வாசிக்கின்ற போதும் நீங்கள் புதிய உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் பேசுகின்ற வாசை போல அது காணும். ஆகவே ஒரு கால ஓட்டத்தினூடாக காலக்கோடுகளினூடாக நாம் ஆவணப்படுத்துவது மிக முக்கியம் என்பதனையும் தேச ரீதியாக அவற்றை ஆவணப்படுத்துவது முக்கியத்துவம் என்பதனையும் புரிந்திருப்பீர்கள் என நினைக்கிறேன். அழிவுறுகின்ற கூறுகளை ஆவணப்படுத்துவதையும்
ஏட்டுச்சுவடிகளை ஆவணப்படுத்துவதையும் நாம் மிக முக்கியமாக பிராந்திய ரீதியாக கைக்கொள்ள வேண்டும். ஏட்டுப்பிரதிகள் என்கிற போது ஆலய வரலாற்று ஏடுகள் காணப்படுகிறது. இவற்றை நீங்கள் பெற்றுக்கொள்வதாயின் அது ஒரு பெரிய சாதனையாக இருக்கும். ஏனெனில் வரலாற்று ஏடுகளை வைத்திருப்பவர்கள் மிக மிக பெரிய பொக்கிஷமாக அதைத்தான் வைத்திருக்கிறார். அதனை ஆவணப்படுத்தினால் அழிந்துவிடும் என்று அவர்கள் நினைக்கிறார். ஆகவே வரலாற்று ஏடுகளை ஆவணப்படுத்த வேண்டும் என்கின்ற மிக முக்கியமான ஏடுகளை நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியாத ஒரு நிலை. அதனை வெளியில் எடுத்தால் தெய்வ குற்றமாகின்ற நிலை. இவ்வாறு பெட்டகங்களுக்குள் அடையாளங்களை அனுப்பி கூட்டி வைக்கின்ற ஏடுகளை நாம் ஆவணப்படுத்த வேண்டும் என்கின்ற கட்டாயத்தில் இருக்கிறோம். அது தவிர மருத்துவ ஏடுகளுக்கு சொல்லப்படுகின்ற சர்ப்பசாஸ்திர ஏடுகள் அல்லது வாகனங்களை ஆவணப்படுத்துவது, பொதுவான ஆவணப்படுத்தல் ஏடுகளை தேடிக்கொள்வது என்பன நமக்கு இருக்கின்ற மிகப்பெரிய சவால். எதையெல்லாம் ஆவணப்படுத்த வேண்டும், எவ்வாறு ஆவணப்படுத்த வேண்டும் என்பதிலே நமக்கு ஒரு போதிய தெளிவு இருக்க வேண்டும். நூலகம் என்கின்ற போது நூல்களை ஆவணப்படுத்துவது மட்டும் ஆவணப்படுத்தல் செயற்பாடு முடிந்து விடுவதில்லை. நூலகத்திலே ஆவணகம் பல்வேறுபட்ட ஒலிக்கோப்புகளை சேமித்து வைத்தது. இந்த மண்ணிலே வாழ்ந்து மறைந்த பல்வேறுபட்ட நபர்களுடைய குரல் வழியான பேச்சுக்கள், அவர்களுடைய விரிவுரைகள், அவருடைய கதாபிரசங்கங்களை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும். அவருடைய குரல் வழியை பேணி பாதுகாக்க வேண்டும். ஒலிக்கோப்புகளையும் ஒளிக்கோப்புகளையும் பல்லூடக ஆவணப்படுத்தலின் ஊடாக நூலக நிறுவனம் செய்கிறது. அது மட்டக்களப்பு, அம்பாறை மாவட்டங்களில் குறைந்த அளவிலே செய்யப்பட்டிருக்கிறது என்பதனால் அதற்கான உழைப்பும் அதற்கான தேவையும் அதிகம் என்பதனை நாம் மனதிலே நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக வாய்மொழி வரலாறுகள் சொல்லப்பட்டது. வாய்மொழி வரலாறுகளில் நாம் மிக முக்கியமாக ஆவணப்படுத்த வேண்டும். ஆவணப்படுத்துவதற்கு போது நமக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன என்றால், வளர்ந்த பெரிய ஆளுமைகளுடைய கதவுகள் நமக்கு எப்பொழுதும் பூட்டப்பட்டிருக்கு. அவர்களை தட்டி திறந்து வருகிற போது 1008 கேள்வி கேட்டதற்கு பின்புதான் அவர்கள் ஒரு ஆவணத்தை தருவதற்கு ஆமன். ஆனால் தங்களுடைய பிரபலத்தை தேடுகிறவர்கள் நம்மை பின்னாலும் முன்னாலும் போல இருக்கு, என்னை இதையும் போடுங்கள் என்று தொல்லைப்படுத்தும். ஆகவே நாம் மிக மிக ஆவணப்படுத்த வேண்டிய விஷயத்தை பெற்றுக்கொள்வது கடினமாக இருக்கிறது. ஆவணப்படுத்த தேவையில்லாத விடையில் நம்மை துரைத்து கொண்டு அம்பாறை மாவட்டத்திலே அனுபவன் அவர்கள் ஆவணப்படுத்தலை மேற்கொள்வதற்கு உட்பட்ட போது அந்த அனுபவத்தை பெற்று சிலர் அவரை நிலைப்படுத்துவார்கள். ஒவ்வொரு நாளும் போலருக்கு என்னுடைய இந்த புத்தகத்தை ஆவணப்படுத்தி, இந்த கையெழுத்து பிரதியை ஆவணப்படுத்தி, இதனை ஆவணப்படுத்துவார்கள். ஆனால் அது ஆவணப்படுத்துவதற்கான மிகப்பெரிய தேவைப்பாடு இல்லாத ஒன்றாக இருக்கும். ஆனால் சிலருடைய வீடுகளில் கொண்டு கதவுகளை மூடி வைத்திருப்பார்கள், பல கேள்விகளை கேட்பார்கள். நூலகத்தை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். சாதாரண சமூக வலைத்தளங்களிலே பதிவு செய்கின்ற பதிவுக்கும் நூலகத்துக்கும் அவருக்கு பெரிய வேறுபாடு தெரியாமல். ஆகவே இந்த காலம் பேணுகின்ற நூலகத்தின் செயற்பாடுகளை அவர்கள் நம்புகின்ற வழியிலே கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இத்தனை சவால்களையும் தாண்டி இந்த பிரதேச ஆவணத்தை நாம் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் காணப்படுகிறது. ஆவணப்படுத்தலிலே நான் 2 நிறுவனங்களோடு செயற்பட்டிருக்கிறேன். ஒன்று நூலக நிறுவனத்தின் முன்னாள் பணிப்பாளர் சபையில் இருந்திருக்கிறேன். அதே போல விக்கிபீடியாவில், தமிழ் விக்கிபீடியாவில் ஒரு நிர்வாக பயனராகவும் தொடர்ந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன் என்பதனாலே ஆவணப்படுத்தலிலே விக்கிபீடியாவில் சில விடயங்களையும் சொல்லிச் செல்லலாம் என்று நினைக்கிறேன். 1990களில் லேம் ப்ராஜெக்ட், லைப்ரரி ஆர்கைவ் மியூசியம் ப்ராஜெக்ட் என்ற ஒரு எண்ணக்கரு உருவாக்கப்பட்டது. அது பின்வந்த காலங்களிலே லேம் ப்ராஜெக்டாக மாறியது. கேலரிஸ், லைப்ரரிஸ், ஆர்கைவ்ஸ், மியூசியம். இந்த லேம் ப்ராஜெக்ட் 2010களிலே ஒரு ஓப்பன் ஆக்சஸ் ஆக எல்லாரும் அணுகத்தக்க ஒரு இணைய வழி அல்லது எண்ணிம முறையிலான ஒரு முறைமையாக விக்கிபீடியாவின் வளர்ச்சியோடு வளர்ந்தது. இப்ப கலரி என்கிறது படத்தொகுப்பு. நாங்கள் படத்தொகுப்புகளை ஆவணப்படுத்த வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். லைப்ரரி என்கிற நூல்களை ஆவணப்படுத்த நாம் உங்களுடைய சுவடிகளை, நூதன சாலைக்குரிய பொருட்களையும் கூட நாம் ஆவணப்படுத்த வேண்டிய அவசியம் நமக்கு காணப்படும். வெறுமனே ஒரு சிறிய அளவிலான சுவடி கூடத்தை மட்டுமே மட்டக்களப்பு மாநகர சபை கொண்டிருக்கு.
அது பிற்காலத்தில் விரிவுபடுத்தப்படவே இல்லை. ஆகவே அவ்வாறான விடயங்களை விரிவுபடுத்தி செல்லுகின்ற, அவற்றை எண்ணிம முறைக்கு கொண்டு செல்லுகின்ற ஒரு பெரிய பங்களிப்பினை மட்டக்களப்பு எதிர்கொண்டிருக்கிறது. ஏனெனில் நாம் அந்நியர் ஆட்சியில் இருந்து பல்வேறுபட்ட அரசியல் கலாச்சாரத்துக்குள்ளும் பண்பாட்டு கலாச்சாரத்துக்குள்ளும் மருவி வந்தவர்கள் என்பதால் நம்மிடம் இருக்கின்ற பொக்கிஷங்களை பேணி பாதுகாப்பது முக்கியமா. நூலக நிறுவனத்தின் மகுட வாசகம் ஊர் கூடி ஆவணப்படுத்துவோம். எல்லாரும் சேர்ந்து தேரெழுப்பது மகாகவி ருத்ரமூர்த்தி அவர்களுடைய ஊர் கூடி தேரெழுக்கின்ற அந்த கவிதை உங்களுக்கு ஞாபகம். ஊரூராக சென்று ஆவணப்படுத்துவது என்றால் அது எவ்வாறு சாத்தியப்படும் என்பதனை நாம் மனதில் கொள்ள வேண்டும். அம்பாறை மாவட்டத்திலே 505 கிராம சேவை பிரிவுகள் காணும். மட்டக்களப்பு மாவட்டத்திலும் ஏறக்குறைய 445 என்று நினைக்கிறேன். ஏறக்குறைய நம்முடைய கிராம சேவையாளர் பிரிவு ஒரு மாவட்டத்திலும் இந்த அளவிலே காணப்படும். 500 கிராம சேவையாளர் பிரிவுகளையும் நாம் ஆவணப்படுத்துவதாயின் ஒரு வருடத்தில் 56 வாரங்களால பிடிச்சோம் என்று சொன்னால் நமக்கு ஒரு 10 கிராமங்கள் ஒரு வாரத்துக்கு கிடைக்கும். ஒரு வாரத்திலே 10 கிராமங்களிலே என்னென்ன ஆவணப்படுத்தணும், எவ்வளவு ஆளணி தேவை என்பதை நாம் மிக முக்கியமாக திட்டமிட வேண்டும். ஒருவரையும் முழுமையாக ஆவணப்படுத்துவது என்பது சாத்தியமல்ல. இப்போது நூலக நிறுவனம் கடைபிடிக்கின்ற ஆவணமாக்கலின் அடிப்படையான ஆவணமாக பார்த்தாலே நூல் ஆவணமாக செய்யும். நூல்களை எழுதும் எழுத்தாளர்களிடம் நூல்களை கோருவது, அதற்கான அவருடைய காப்பிரைட், அதுக்கான அனுமதிகளை பெற்றுக் கொள்வது, அதனை பதிவேற்றுவது என்றால் பழைய நூல்கள் என்றால் சரி லிங்க் பண்றதுல இருந்து இவ்வளவும் நூலை ஆவணப்படுத்துகிறோம். பாடசாலை சஞ்சிகைகளை ஆவணப்படுத்த, பாடசாலை சஞ்சிகைகளை இருக்கிற அதிபர் 10 வருஷத்துக்கு முன்னுக்கு இருந்த நூல்களுக்கு ஒரு ஆசிரியரை பார்க்கணும். அந்த ஆசிரியரிடம் போனால் 3 நூல் இருக்கு, மிச்ச நூல் தொலைந்து இருக்கு. இது பாடசாலைகளில் மட்டுமல்ல, எல்லா நிறுவனங்களிலும் இருக்கு. அவர்கள் சஞ்சிகைகளை வெளியிடுகிறார்கள், அவற்றை பேணி பாதுகாப்பதில்லை. ஆகவே நூலக நிறுவனம் பெற்றுக்கொள்வது கடினமாக. ஆளுமை குறித்த வாய்மொழி வரலாறுகள் கிராமமாக செய்ய வேண்டும். ஏட்டுக்கோடிகள் செய்ய வேண்டும். தனிநபர் சேகரங்களை நாம் சேகரிக்க வேண்டும். ஊர் பற்றிய வரலாறுகளை, அதனுடைய சுவடிகளை ஆவணப்படுத்த வேண்டும். ஆகவே இவற்றுக்கு நமக்கு ஆளணி, உபகரணம், நிதி என்பன மிக முக்கியமாக தேவைப்படும். ஆகவே ஒரு பிராந்தியத்தை எடுத்துக்கொண்டவாயும் இவ்வாறு ஆவணப்படுத்துவது என்பது ஒரு லேசான ஒரு காரியம் அல்ல என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். நூலக நிறுவனத்தின் முன்னர் பேசிய கோபிநாத் அவர்களும் இந்த விடயத்தை மிக அளவாக சுட்டிக்காட்டினார். ரஞ்சித மலர் அவர்கள் தன்னுடைய உரையிலே இதனை சுட்டிக்காட்டினார்கள். அதற்கு அதனை ஆவணப்படுத்தலை செல்வதற்கு நிதி வளங்களை நல்கக்கூடிய நிதி நல்குகிறவர்கள் நமக்கு தேவை. அவர்கள் தங்களுடைய ஊர்களை ஆவணப்படுத்துவதற்கு நிதியை தந்தாலே ஒவ்வொரு ஊரும் ஆவணப்படுத்தப்படும். ஒரு குறிப்பிட்ட ஊரிலே இருக்கின்ற வெளிநாடுகளே பதிகின்ற பெரியதொரு நிதி வளம் உள்ள ஒருவர் தன்னுடைய ஊரை ஆவணப்படுத்த நிதியை ஒதுக்கி தந்தால் கூட இந்த ஆவணமாக்கலை மிக சிறப்பாக செய்து முடிக்க. ஆகவே ஆவணமாக்கல் செயற்பாடு என்பது விரல்களால் சில தொண்டர்களையும் அல்லது பணியாளர்களையும் கொண்டு செய்யக்கூடியதல்ல. ஊர் ஆவணப்படுத்தல் என்பது மிக முக்கியமான, அதே நேரத்தில் மிக நிறைய ஆட்கள் ஆளடி தேவைப்படுகின்ற ஒரு விஷயம் என்பதனை மனதில் நாம் இந்த ஆவணப்படுத்தல் செயற்பாட்டை மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களில் எவ்வாறு செயற்படுவது என்பதனை துறை சார்ந்து இங்கு கூடியிருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய தொடர்புகளினூடாக மிக சிறப்பாக கட்டமைத்து தருவார்கள். ஆயின் அது நூலக நிறுவனத்தின் எதிர்கால செயற்பாடுகளை இந்த பிராந்தியம் சார்ந்து தளமாக அமையும். இந்த பிராந்தியத்தை சார்ந்து மட்டுமல்ல, நாம் மலையகத்திலும் தென்னிலங்கையிலும் யாழ்ப்பாணத்திலும் இந்த செயற்பாட்டை சிறப்பாக செய்கின்ற போதுதான் இலங்கை நாட்டின் முழுமையான ஒரு ஆவண பொக்கிஷத்தை நாம் உருவாக்க முடியும். இது ஒரு நீண்ட பயணம். நாம் பெருமளவு செய்திருக்கிறோம் என்றாலும் கூட இன்னும் செய்ய வேண்டியது ஒரு நீண்ட பயணம் என்பதனை நிறுத்தி இதற்கான உதவிகளை அனைவரும் பங்களிக்க
நல்க தயாராக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் வைத்து வாய்ப்புக்கு நன்றி பகிர்ந்து விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். பிராந்திய ஆவணப்படுத்தலும் அதன் முக்கியத்துவம் என்ற தலைப்பிலே ஆவணப்படுத்தல் என்றால் என்ன, நாம் எவற்றை ஆவணப்படுத்த வேண்டும், நாம் ஆவணப்படுத்தலை மேற்கொள்ளும் போது ஏற்படப்பட்ட சவால்கள், நாம் எந்தெந்த விடயங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து பிராந்திய ஆவணப்படுத்தலை மேற்கொள்ளலாம் என்று முழுமையான ஆவணப்படுத்தல் பற்றிய உரையினை எமக்காக வழங்கி வைத்த நூலக நிறுவனத்தின் முன்னாள் ஆளுநர் சபை உறுப்பினரும் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் உதவி பதிவாளருமாகிய திரு சஞ்சீவி சிவகுமார் ஐயா அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டும் அடுத்த நிகழ்வாக இடம்பெற இருப்பது கிராமிய நடனம். நூலக நிறுவனத்தின் முன்னோர் ஆவணத்தின் முக்கியத்துவம் பற்றிய உரையினை நிகழ்த்துவதற்காக திரு மயூரநாதன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். எனக்கு முன் இங்கே பேசின பலரும் வந்து நூலக நிறுவனத்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றி அதனுடைய தோற்றம் இந்த மாதிரி அதனுடைய சமூகத்திற்கு கொண்டாட்டுகிறது என்ற விஷயங்களை பற்றியும் சிறப்பாக எடுத்துரைத்தார்கள். நான் இங்கே உங்களுக்கு முன்னால பயந்து கொள்வதற்காக வந்து இந்த நூலக நிறுவனம் செயற்படுத்துகின்ற ஒரு சிறிய செயற்திட்டத்தை உங்களுக்கு தெரியும். நூலக நிறுவனத்தினுடைய நோக்கம் வந்து இலங்கை தமிழ் பேசும் மக்களினுடைய மக்கள் சம்பந்தமான விடயங்களை வந்து ஆவணப்படுத்துறதும் அதை வந்து மக்களுக்கு பொது வழியில பகிர்றதும் தான். எளிமையா சொல்ல போனா இதுதான் நூலக நிறுவனத்தினுடைய அடிப்படையான நோக்கம். இந்த நோக்கத்தின் அடிப்படையில தான் நீங்கள் இங்க இதுல கீழே பாக்குற மாதிரி 1,63,000 ஆவணங்கள் வந்து இந்த கடையில ஆவணப்படுத்தி இருக்கிறார். இந்த நூலக நிறுவனம் இந்த ஆவணப்படுத்தலை செய்யறதுக்கு ஆரம்ப காலத்துல கைக்கொண்ட அணுகுமுறை வந்து என்னென்ன கிடைக்குதோ அதுகளை எண்ணிமைப்படுத்தி ஆவணப்படுத்துறாங்க. அதாவது தனிப்பட்டவர்கள் கொண்டு கொடுத்தாலும் சரி, இல்லாட்டால் வேறு வழிகள்ல நூலகங்கள்ல அப்படிங்கிற இலகுவாக கிடைக்கக்கூடிய நூல்களையும் பிற ஆவணங்களையும் வந்து எண்ணிமைப்படுத்தி அதை நாங்கள் ஆவணப்படுத்தும். ஆனால் இதுல வந்து சில குறைபாடுகளை நாங்கள் காலப்போக்கில உணர்ந்தோம். என்னென்று சொன்னால், இப்ப இலகுவாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் நாங்கள் சொல்லியிருக்கிறது, அச்சாவணமாக இருந்தாலும் சரி, வேறு வகையான ஆவணங்களாக இருந்தாலும் சரி, நாங்கள் இலகுவாக கிடைக்கிறது என்று சொல்லப்படும் பொழுது, அதாவது இந்த இத்தகைய ஆவணங்களை வெளியிடுவதற்கு வசதி உள்ளவர்கள், எல்லாரும் வசதி உள்ள சமூகங்கள் தான் இந்த மாதிரியான ஆவணங்களை வெளியிட்டு எங்களுக்கு இலகுவாக கிடைக்கத்தக்க மாதிரி பண்ணுகிறார்கள். ஆகவே இந்த அணுகுமுறையின் பல பிரிவுகள், அதாவது எங்களோட தமிழ் பேசும் சமூகம் என்று நாங்கள் சொல்ற அந்த ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய சில பிரிவுகள் வந்து இந்த ஆவணப்படுத்தல வந்து போதிய அளவு பங்களிப்பு இல்லாமல் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் உணரக்கூடிய யோசித்து பார்த்தா தெரியும். சாதி அடிப்படையிலோ இல்லாத பெண்கள் ஆண்கள் என்ற பாலின அடிப்படையிலோ இதுகள் வந்து அப்படித்தான். அதாவது பெண்பால் எழுத்தாளர்களுடைய ஆவணங்கள் வந்து அதிகம் மாறுது. ஒன்று அவர்கள் அத்தகைய இதுகளை வெளியிடுறது குறைவு, அதே நேரத்தில் அவர்களுக்கு அந்த அவர்களுடைய சமூகத்திலே அவர்களுடைய பங்களிப்பை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுகளுக்கு நேரம் கொடுக்கிறதும் கடினம் என்ற மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது. அதே போல சாதியும் அப்படித்தான். சில பேருக்கு வந்து வெளியிடுவதற்கு வசதி இல்லை என்பது ஒரு பக்கம், மற்றது அவர்கள் வெளியிட முடியாதவாறு தடுக்கப்பட்ட ஒரு விஷயங்களும் இருக்கு. அப்படி பல. அதே போல இன்னொரு வகையில நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா சில காலகட்டங்கள், அதாவது உங்களுக்கு பழைய நூல்களை பார்க்கணும் சொன்னா உங்களுக்கு அதுகள் அதிகம் கிடைக்காது. காலப்போக்கில் அதுகள் அழிந்தழிந்து போய் இப்பொழுது கொஞ்சம் தான் இருக்கு, முதல்ல இருக்கிறது மிகவும் கடினமாக இருக்கும். ஆனபடியால் நாங்கள் யோசித்தோம் என்னன்னு சொன்னால், இத்தகைய இந்த குறைபாட்டை நீக்க வேண்டும் என்றால் சில பகுதிகளுக்கு, சில பிரிவுகளுக்கு வந்து நாங்கள் கூடுதல் சிறப்பு கவனம் கொடுக்க வேண்டும். அந்த அடிப்படையில தான் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் நூலக நிறுவனத்துல ஏராளமான ப்ராஜெக்டுகள், செயல் திட்டங்களை உருவாக்கி இருக்கிறார். பெண்கள் ஆவணகம் என்று இருக்கு, முஸ்லீம் ஆவணகம் என்று இருக்கு, மலையக ஆவணகம் என்று இருக்கு. அந்த மாதிரி பல பிரிவுகளை வந்து சிறப்பு கவனம் கொடுத்து அவர்களுடைய விடயங்களை ஆவணப்படுத்துவதற்கு என்று செயல் திட்டங்களை உருவாக்கி வைக்கிறார். அந்த மாதிரி ஒன்றுதான் இந்த முன்னோர் ஆவணகம்.
முன்னோர் ஆவணம் என்றது என்ன? அது வந்து பழைய நூல்களையும் வேறு விடயங்களையும் வந்து நாங்கள் சிறப்பு கவனம் கொடுத்து எடுத்து ஆவணப்படுத்தும். ஸோ உங்களுக்கு தெரியும், பழைய நூல்கள் அல்லது முன்னர் வெளியிடப்பட்ட விடயங்களை நாங்கள் எடுக்கிறது சொன்னா மிகவும் கடினமானது. ஒன்று வந்து அதுகள் சில வேளையில அழிந்தே போய்விட்டு இருக்கலாம், அல்லது இது எங்காவது ஒரு இடத்தில் 1-2 பேர் வைத்திருப்பார்கள், எங்களுக்கு எங்கே இருக்கிறது தெரியாம இருக்கலாம். சில நூலகங்கள்ல இருக்கலாம், அதை வந்து இலகுவாக இருக்கக்கூடிய வகையில இருக்காது, எங்கேயாவது வட்டியில போட்டு வைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு. ஆகவே இப்படி வந்து இப்படி இருக்கின்ற பழைய நூல்களையும் பழைய விடயங்களையும் நாங்கள் ஆவணப்படுத்துகிறால் அதுக்கு சிறப்பு கவனம் கொடுத்து செய்யக்கூடிய ஒரு திட்டம் ஒன்று உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில தான் இந்த முன்னோர் ஆவணகம் என்ற செயல் திட்டம் உருவாக்கப்பட்டது. அப்ப இந்த பழைய ஏற்கனவே நான் சொன்னபடி இந்த இது கிடைக்கிறது அரிதாக இருக்கிறது ஒரு 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 பிரச்சனை என்று சொன்னால், மற்றது இதை தேடி பிடிக்கிறது இன்னும் ஒரு பிரச்சனை. அதாவது வந்து எங்களுக்கு பழைய நூல்களை வந்து ஒருத்தர் தரமாட்டார்கள், மிக மிக குறைவாக அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள். அதோட என்ன நூல்கள் வெளிவந்தது என்பது கூட எங்களுக்கு இப்ப தெரியாது. என்னென்ன மாதிரியான நூல்கள் இருக்குது, என்னென்ன மாதிரியான அறிக்கைகள் ஆவணங்கள் இருக்கு என்பதை பற்றி நாங்கள் இப்ப எங்களுக்கு அதிகம் தெரியாதுன்றதும் ஒரு பிரச்சனை. அப்ப இந்த இதுக்கு வந்து ஒரு புதிய அணுகுமுறை, இந்த முன்னோர் ஆவணங்களை என்ன மாதிரி நாங்கள் சேகரிக்கிறது, அதை என்ன மாதிரி ஆவணப்படுத்துகிறதுக்கு ஏதாவது புதிய அணுகுமுறைகளை நாங்கள் இந்த திட்டத்திற்கு கீழ உருவாக்க வேண்டியிருந்தது. முக்கியமாக வந்து இதுல வந்து முதல் நூல்களை அடையாளம் காணும், என்ன மாதிரியான ஆவணங்கள் இருக்கு என்றதை நாங்கள் முதல் அடையாளம் காணும். இந்த அடையாளம் காண்றது என்ன மாதிரி என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும் இந்த வரலாற்று இப்ப நாங்கள் வந்து இந்த முன்னோர் ஆவணம் வந்து பழைய நூல்கள் சொல்லிக்க அது இப்ப முந்த நாள் வெளியிட்டதும் ஒரு பழைய நூலாக இருக்கலாம். அதன்படியா இதுக்கு நாங்கள் ஒரு வரையறை சுமார் எழுந்தமானமாக ஒரு வரையறையை வச்சு அதை செய்கிறோம். 1900 கொண்டதுதான் எங்களுடைய அந்த கீழ்மட்ட வரையறை. 1900க்கு முன்னுக்குள்ள ஆவணங்களை இந்த முன்னோர் ஆவணத்தின் கீழ் ஆவணப்படுத்துறது என்பதுதான் எங்களுடைய திட்டம். அதற்கு பிறகு உள்ளது முக்கியத்துவம் வாய்ந்தது இல்லை என்னது அல்ல. இவன் வந்து 20ஆம் நூற்றாண்டினுடைய முதல் பாதியில இப்ப கணக்கே தெரியாம போயிருக்கு. அதே வந்து நிறைய அந்த பகுதியில வந்து நிறைய நூல்கள் வெளிவந்தபடியா எல்லாத்தையும் ஒரு சுமையாக்காமல் முதல்ல 1900க்கு முன்னால உள்ள நூல்களையும் அதுக்கு பிறகு அதில் எக்ஸ்டென்ஷன் அதன் நீட்சியாக பிறகு செய்யலாம் என்றதுதான் இப்போ உள்ள திட்டம். இதன் அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா இந்த அடையாளம் காணல் என்றதுல வந்து இப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இது வந்து பல்வேறு காலகட்டங்களையும், அதாவது 1903 நீங்க சொன்னீங்கன்னு சொன்னால் ஒன்று குடியேற்றவாத ஆட்சிகள் இங்க உருவாகிறதுக்கு முதல், அதாவது போர்த்துகேயர் இங்க வர்றதுக்கு முதல் நூல்கள் வெளியிடப்பட்டன. இல்லாட்டா வேறு அது சம்பந்தமான வேறு ஆவணங்கள் எங்களுக்கு கிடைக்கக்கூடியதா இருக்கும். ஆனா அதுகள் மிகவும் குறைவான எங்களுக்கு தெரியும். ஆனாலும் அதுக்கு பிறகு போர்த்துகேயர் காலம், பொல்லாதர் காலம், பிறகு பிரித்தானியர் காலத்தின் ஒரு பகுதி இந்த 1900க்கு உட்பட்ட காலத்துக்குள்ளே அடங்குது என்ற வகையில இவ்வளவு காலப்பகுதிகளையும் சேர்ந்த ஆவணங்களை நாங்கள் எடுக்கிறோம். இந்த காலப்பகுதிகளில் என்னென்ன ஆவணங்கள் வெளிவந்திருக்க வேண்டும் என்று நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு ஓரளவு இதனுடைய வரலாற்றை பற்றின அறிவு எங்களுக்கு தேவை. குறிப்பா நீங்க பார்க்க போறீங்கன்னு சொன்னால், இப்ப உதாரணத்துக்கு நாங்கள் ஒல்லாந்தர் காலத்தை எடுத்துக்கொண்டோம்னால் அவர்களுடைய நிர்வாக முறையில எப்படியான ஆவணங்களை உருவாக்கினார்கள். ஒன்று இப்ப உதாரணத்துக்கு நீங்க பார்க்க போறீங்கன்னு சொன்னா, ஒல்லாந்தர் யாழ்ப்பாணத்துல ஒல்லாந்தர் இலங்கையை ஆண்டு அது 3 பிரிவாக பிரிக்கப்பட்டது. ஒன்று யாழ்ப்பாண கொமாண்ட்மெண்ட் என்று சொல்றது, யாழ்ப்பாண கட்டளையெல்லாம், கொழும்பு, மற்றது காலி. அதுல இந்த ஒவ்வொரு மாகாணத்துக்கும் ஒரு கொமாண்டர், ஒரு கட்டளை தளபதி இருக்காரு. அந்த கட்டளை தளபதி வந்து ஒவ்வொரு முறையும் மாறி இன்னொருத்தருக்கு இடம் விட்டு போயிருக்கீங்க, அவர் வந்து வழிகாட்டல் குறிப்பு எழுதுவார் என்று சொல்றது. அதாவது இந்த வழிகாட்டல் குறிப்புகள் வந்து இப்ப பல குறிப்புகள் அழிந்து போய்விட்டன. ஆனாலும் இன்னும் பல குறிப்புகள் இருக்கின்றன. எங்கள்ட ஆவண காப்பகங்கள்ல இருக்கின்றன. சிலவற்றை அதாவது டச்சு மொழியில இருக்கிறபடியால் சிலவற்றை வந்து இந்த 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப காலத்துல வந்து அதுல ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து வெளியிட்டு இருக்கிறார். அப்ப இப்படியான நூல்கள் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் இது ஒரு இதுல ஒரு லாபம் என்னன்னு சொன்னா,
சொன்னால் இதோட 1900 என்று நாங்கள் எடுக்கிறபடியால் அதுக்கு முந்தின பெரும்பாலான ஆவணங்கள் வந்து இப்ப காப்புரிமை அற்ற நிலையில தான் இருக்கு. காப்புரிமை இல்லை. இப்ப அவைகளை நாங்கள் பொது வழியில எடுக்கிறதுக்கு இப்ப வாய்ப்பு இருக்கு. இப்ப நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் இப்படியான நூல்களை நாங்கள் நிறைய இணையதளங்கள் இருக்குது, பொது வழியில நூல்களை கொடுக்கணும். அதில் இருந்து எடுத்து நாங்கள் சேகரித்து வைக்கணும் எங்களோட சம்பந்தப்பட்டது. அதே போல நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒல்லாந்தர் காலத்தை சேர்ந்த நிறைய நிலப்படங்கள் மேப்ஸ்கள் வந்து ஆவண காப்பகங்கள்ல இருக்கு. இலங்கையில இல்ல, ஒல்லாந்து நாட்டில் உள்ள நெதர்லாந்தில் உள்ள ஆவண காப்பகங்கள்ல இருக்கு. அதுகளையும் அவர்கள் இப்ப பொதுவழியில விட்டிருக்கிறார்கள். அதுகள் வந்து அவர்களுடைய இணையதளங்களில் இருந்து எடுக்கக்கூடியதா இருக்கு. அவைகளையும் நாங்கள் எடுத்து எங்களுக்கு தேவையானவற்றை எங்களுக்கு வச்சுக் கொள்றதுக்கு வசதிகள் இருக்கு. இந்த அடையாளம் தான்றது ஒரு பக்கம் இருந்தால், அதாவது அடையாளம் என்னென்ன நூல்கள் வெளியிடப்பட்டிருக்கும். அதே போல இப்ப நாங்கள் பிரித்தானிய காலத்தை எடுத்தாலும் நிறைய, அதாவது பிரித்தானியர் காலத்திலே ஒவ்வொரு மாகாணத்துக்கும் உரிய அரசாங்க அதிபர்கள் வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து ஒரு ஆண்டறிக்கை வெளியிடுவார்கள். இங்க நடந்த விஷயங்களுக்கு ஆண்டறிக்கை அதில் நிறைய தகவல்கள் இருக்கும். அதே போல ப்ளூ புக்ஸ் சொல்லி, அதாவது ப்ளூ புக்ஸ்ல வந்து இங்க அதாவது இலங்கையில் அரசாங்கம் செலவழித்த நிதி பற்றிய எல்லா விவரங்களும் அதுல காணக்கூடியதாக இருக்கும். அதே போல செஷனல் பேப்பர்ஸ், சில முக்கியமான விடயங்களை பற்றி பாராளுமன்றத்துக்கு அந்த காலத்து சட்டசபைக்கு அறிவிக்கப்பட்ட ஏராளமான அறிக்கைகள் வந்து இதுகள்ல வந்து எங்களுடைய இலங்கை தமிழ் பேசும் மக்கள் சம்பந்தமான ஏராளமான விடயங்கள் இருக்கு. இதுகளை எல்லாம் நாங்கள் ஓரளவுக்கு எங்களுக்கு இந்த வரலாற்றில் எந்த மாதிரி இந்த நிர்வாக முறைகள் கொண்டு செல்லப்பட்டன என்பதை அறிஞ்சால்தான் இதுகளை நாங்கள் அடையாளம் காணலாம். என்னென்ன மாதிரியான இதுகள் இருக்கும், எங்க எடுக்கலாம், என்ன மாதிரி எடுத்துக்கொண்டு வந்து எங்களுக்கு எங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யலாம். இது ஒரு பக்கம் இருக்கு. அடுத்தது இந்த அடையாளம் காணல் என்ற விஷயம் இருக்கு. இதை தேடி பெற வேண்டும். இப்ப நாங்கள் வழக்கமா இப்ப செய்யறோம், அது செய்யறது இல்லை. அடையாளம் காண்பதும் இல்லை, தேடி பெறதும் இல்லை. நாங்கள் கிடைக்கிறத வந்து நிறைய கிடைக்குது. எனக்கு சொன்னால் ஒரு காலத்துல இப்ப இந்த மாதிரி எனக்கு தெரியல, ஒரு காலத்துல நிறைய, அதாவது நாங்கள் ஆவணப்படுத்துறதுக்கு நேரம் இல்லாமல் தேங்கி கிடந்த எனக்கு ஆவணங்கள் கூட இருந்தது காலத்தில். இப்ப என்ன இப்ப வந்து எங்களுக்கு பேர் பணியாக இருக்கிறபடியா அந்த இது இல்லை. ஒரு காலத்துல இந்த ஆனபடியா நாங்கள் தேடி அடையாளம் கண்டு தேடி போய் பிடிக்கிற வேலைகள் எல்லாம் இருக்கிறது. இப்ப வந்து இந்த புதிய செயற்திட்டங்கள் வந்த பிறகுதான் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நாங்கள் கூடுதல் கவனம் கொடுக்கின்றோம். இப்ப தேடி பெறுறது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், எங்க தேடி பெறலாம்னா இப்படியான இணையதளங்கள் இருக்குது. அதாவது ஒவ்வொரு ஆவண காப்பகங்கள் இருக்குது. சில வேளையில தனிப்பட்ட ஆட்கள், அதாவது பழைய ஆட்கள் புத்தகங்கள் சேகரித்து வைக்கிறார்கள், அவைகளை நாங்கள் தேடி போய் பார்த்து எடுக்க வேண்டும். என்னென்ன அப்படி வேண்டாம், அவை இந்த காலத்துக்கு பிறகு அடுத்த தலைமுறை வந்து அதுகளை பாதுகாப்பாங்க. ஆகவே அவர்கள் இல்லாமல் போறதுக்கு முதல் இப்படியான இதுகளை வெவ்வேறு இடங்கள்ல தேடி, உங்களுக்கு தெரியும், ஒரு காலத்துல நாங்கள் பத்திரிகைகள் தேடி எடுக்கிறது வந்து இந்த பழைய பத்திரிகைகள் வாங்கி கொண்டு போற அந்த டம்புகள்ல போய் எடுத்த ஒரு கால பகுதியும் இருக்கு. இப்ப எடுக்கிறேன் அந்த கால பகுதியும் கூட இருக்கு. அதுல இருந்து நிறைய நாங்கள் எடுத்திருக்கிறோம். அப்படியான ஒரு நடைமுறைகளை, அணுகுமுறைகளை நாங்கள் பாவிச்சுதான் இந்த முன்னோர் ஆவணத்தை மிகவும் பலப்படுத்தக்கூடியதா இருக்கும். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப எங்க லைப்ரரியில சில லைப்ரரியில யாழ்ப்பாணத்தில் லைப்ரரியில பார்க்கலாம், சில பழைய புத்தகங்கள் 1900க்கு முன்னுக்கு வரக்கூடிய அறிக்கைகள் போன்றவை இப்ப நீங்க திறக்கையிலால் திறந்தா அந்த அப்பளம் மாதிரி முடிஞ்சிடும். அந்த மாதிரியான இதுகளை அதுகளை இனிமேல் பயன்படுத்த முடியாத என்ற அளவுக்கு வர்றதுக்கு முதல் நாங்கள் அதைகளை ஆவணப்படுத்த வேண்டும். ஆனால் ஆவணப்படுத்த நாங்கள் இன்னும் பெரிய அளவில் இந்த முயற்சியும் செய்யவில்லை என்று நினைக்கிறேன். அதுல ரெண்டு பக்கத்திலே பிரச்சனை அளிக்கலாம். சில வேளையில அந்த நூலகங்கள் வந்து அனுமதிக்கிறதுல பிரச்சனை இருக்கு. அவர்கள் அனுமதித்தாலும் அதை எடுத்து நாங்கள் சுவடிகள் செய்த மாதிரி தான் அதுகளையும் செய்ய வேண்டியிருக்கும். அதாவது அதை முதல் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுகளில் இருக்கிற பிரச்சனைகளை மிகவும் நேரம் எடுக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுக்கணும், இல்லாட்டா அது செய்ய முடியாது. அந்த வேலைகளையும் செய்கிறதுக்கு தேவை இருக்குது. அதைகளையும் நாங்கள் செய்ய வேண்டியிருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பளித்தமைக்காக நன்றி.
நூலக நிறுவனத்தின் முன்னோர் ஆவணத்தின் முக்கியத்துவம் பற்றிய மிக அழகான தெளிவுபடுத்தலை எமக்காக வழங்கி வைத்த மூத்த கட்டட கலைஞரும் நூலக நிறுவனத்தின் ஆளுகை சபை உறுப்பினரும் நூலக நிறுவனத்தின் செயற்திட்ட வழிநடத்துனருமாகிய திரு மயூரநாதன் ரத்தின கோபாலபிள்ளை அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக இடம்பெற இருப்பது ஆய்வும் நூலக நிறுவனத்தின் பங்களிப்பும் பற்றிய உரை. இந்த உரையினை எமக்காக வழங்கி வைப்பதற்கு கிழக்கு பல்கலைக்கழகத்தின் வரலாற்றுத்துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் திருமதி நிலாந்தினி செந்தூரன் அம்மணி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நூலக நிறுவனத்தின் அன்புள்ளங்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தினையும் கைத்திருநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு 21வது அகவையில் கால்பதித்துள்ள எண்ணிம நூலக நிறுவனத்தின் அளப்பரிய சேவையானது மென்மேலும் தொடரப்பட வேண்டும் என்ற வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இதுவரை நேரமும் நூலக நிறுவனத்தினுடைய நோக்கம், அதனுடைய உருவாக்கம், அதனுடைய செயற்பாடு, இன்று வரை அதனுடைய வளர்ச்சி நிலை பற்றி பலரும் அது தொடர்பான அனுபவங்களையும் உங்களுடன் பகிர்ந்து கொண்டார்கள். அந்த வகையில் ஒரு ஆய்வாளனாக இந்நூலக நிறுவனத்தினுடைய செயற்பாடு, ஒரு ஆய்வாளருக்கு இந்த நூலக நிறுவனத்தினுடைய பங்களிப்பு எவ்வாறு உந்துதலாக அமைகின்றது என்பது தொடர்பாக ஒரு சில கருத்துக்களை உங்கள் முன் வைக்கலாம் என நினைக்கின்றேன். அந்த வகையில் ஆரம்ப காலங்களிலே ஒரு ஆய்வினை நாங்கள் மேற்கொள்வதாக இருந்தால் பல நூலகங்களுக்கு அலைந்து திரிந்து அதுவும் நேரத்தை மினக்கெடுத்து எங்களுக்கு நூல்களம் இருக்குமா அல்லது அதற்கு இரவல் பெற முடியுமா, அதனை நகர்பிரதி செய்து கொள்ள முடியுமா என்று பல கேள்விகளுக்கு மத்தியில் சென்று திரும்பி வந்த காலம் போல் இன்று தங்களுடைய கையெழுத்து தொலைபேசியிலே பல நூல்களோடு ஆய்வாளர்களும் மாணவர்களும் தங்களுடைய ஆய்வு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்ற காலகட்டத்திலே காலத்தோடு இணைந்து பயணிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்நிலையில் இந்த நூலகத்தினுடைய பங்களிப்பானது மிகவும் அளப்பெரியது. இந்த வகையில் யாழ் நூலகம் எரியுண்ட ஒரு கசப்பான அனுபவம் எம் தேசத்தினுடைய ஆறாத வடுக்களாக புதைந்திருந்தாலும் அந்த வடுக்களுடனே அவ்விடத்திலே தேங்கிய ஒரு குட்டை போன்று தேங்கி நிற்காமல் பலரினுடைய அர்ப்பணிப்பு, தியாகம், சூரநோக்குடனான தன்னில் மற்றும் சேவையினுடைய ஒரு வெளிப்பாடாக என்று இந்த நூலக நிறுவனமானது தனது சேவையின் முழு வடிவமாக முன்தெழுந்து கடல் கடந்த தேசங்களையும் இணைத்துக் கொண்டு ஒரு புது பொலிவுடன் இந்நூலக நிறுவனம் பயணிக்கின்றது. இதனையே அதன் முகநூலில் In remembering we resist, in remembering we raise again, in remembering we rebuild என்று சொல்லி அந்த உருவாக்கத்தினுடைய அடையாளத்தையும் அது சுமந்து வந்த அனுபவத்தையும் பறைசாற்றி நிற்கின்றது. அந்த வகையிலே நேற்றைய இழப்புகளை மறந்து நாளை வெற்றியினை நோக்கி இன்றைய பொழுதினை துவங்குவோம் என்ற நம்பிக்கையின் அடையாளமாகத்தான் 2005ஆம் ஆண்டு உருவாக்கம் பெற்ற தமிழ் பேசும் மக்களுடைய அடையாளங்களை ஆவணப்படுத்தும் முகமாக உருவாக்கப்பட்ட இந்த இணையவழி என்று கூறப்படுகின்ற இந்த எண்ணிமனது நூலகத்தினுடைய சிறு முயற்சி பலரும் அது தொடர்பாக குறிப்பிட்டிருந்தார்கள். ஒரு பல்லூடகமாக இன்று முன் பரிணமித்து நிற்கின்றது. இந்த ஊடகத்தினுடைய சேவையானது ஒரு தனிப்பட்ட ஒருவருடைய முயற்சியாக இல்லை, பலருடைய அர்ப்பணிப்பு, பலருடைய தியாகத்தின் அடங்கி இருக்கிறது. அந்த வகையில் இன்று வரை இது பிராந்தியம் தொடர்பாகவும் பல்லண்டமான அதாவது தமிழ் சுவடி நூலகம், பிரதேச வாரியான நூலகங்கள் இணைந்து இதுவரையில் 59,19,766 பக்கங்களை கொண்டதாக காணப்பட்டது. உண்மையில் இதனுடைய சேவையை நாங்கள் சாதாரணமாக கூறிவிட்டு கடந்து செல்ல முடியாது. பலருடைய தியாகம், ஒத்துழைப்பு, அர்ப்பணிப்பில் புதைந்துள்ளது. உதாரணமாக சுவடிகள், தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய உதவி விரிவுரையாளர் சம்பந்தமாக கூறியிருந்தார். இந்த சுவடிகள் தொடர்பாக வரலாற்று துறையினுடைய ஆய்வாளர் என்ற வகையில் நான் இதனை கூறலாம் என்று நினைக்கின்றேன். அவர் கூறியது போன்று பல ஆலயங்களிலும் பொது இடங்களிலுமே
தனிப்பட்ட தனியாட்களுடைய முயற்சியினால் அந்த கொட்டகங்களுக்குள் மூடப்பட்டிருக்கின்ற அந்த ஓலைச்சுவடிகள் இன்று வரை பல ஆவணப்படுத்தப்படாமலே அது அழிந்து போகின்ற ஒரு காலத்தில் பலரும் அழித்து விட்டது. உதாரணமாக கூற போனால் மட்டக்களப்பு பிராந்தியம் தொடர்பான வரலாற்றிலே மட்டக்களப்பு சரித்திரம் என்ற நூலுக்கு தனித்துவமான இடம் இருக்கிறது. அந்நூல் எங்களுக்கு எஃபெக்டி நடராஜன் தொகுக்கப்பட்டு கிடைக்கப்படாவிட்டால் இன்று நாம் எமது பிரதேச வரலாறு தொல்லியல் ஆவணங்களுக்கு மட்டும் நாம் மட்டுப்படுத்தி விட முடியாது. புராதனமான அந்த வரலாற்றினுடைய அம்சங்களை வரலாற்று ஆவணம் சேர்ந்து ஆவணப்படுத்துவதற்கு ஆரம்பத்தில் அது பல ஓலைச்சுவடிகளாக முன்னோர்கள் ஓலைகளை பதனிட்டு குத்தில்லாத எழுத்துக்களாக அன்பு கடக்க பொறித்து வைத்த அந்த ஆவணங்களானது காலத்துக்கு காலம் பலரானது அந்த ஆவணங்கள் பாதுகாக்கப்பட்டிருந்தாலும் கூட அது ஒரு ஆவணத்தினுடைய வடிவம்தான் நம்மோடு இருக்கின்ற அந்த பூர்வ சரித்திரம். அவ்வாறு இந்த சுவடுக்கு பார்க்கின்ற வேளையிலே மருத்துவ ஏடுகள், காணி உறுதி பத்திரங்கள், சமயம் சார்ந்த சடங்குகள், கூத்து மற்றும் பண்பாட்டு அம்சங்களை பிரதிபலிக்கின்ற பல ஏடுகள் காணப்படுகின்றது. இந்த சுவடுகளை யாரிடமாக பெற்றுக் கொள்வது என்பதோ அல்லது அது தொடர்பான ஆய்வினை மேற்கொள்கின்ற போது அந்த ஆய்வாளனுக்கு ஒரு இமாலய பிரயோஜனமானதாகத்தான் அந்த ஆய்வு இருக்கு. அதனுடைய முழுமைத்தன்மையை கூட அந்த ஆய்வாளனால் உறுதிப்படுத்த முடியாது. இத்தகைய நிலையிலே கிடைக்கின்ற ஆவணங்களை இந்த அதனை உரிய முறையில் சார்ந்த குறிப்புகளை நகல் செய்து அவற்றை சேகரித்து வைத்திருப்பது என்பது பாராட்டுதற்குரியது. பிரதிகளாக நகல் செய்து அவற்றை இலகுவான சோர்வையில்லாத பிறகு ஆய்வு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அறிவது வழிவகுக்கிறது என்றால் அது மிகையாகாது. அந்த வகையிலே குறிப்பாக பட்டப்படிப்பு ஆய்வுகளை மேற்கொள்கின்ற போது ஒரு ஆய்வாளர் இரண்டாம் தர தரவுகளை விடுத்து மூல நூல்களையே தேடி அலைகின்ற காலம். இது தொடர்பாக தனிப்பட்ட ரீதியில் எனக்குரிய அனுபவமாக பார்க்க போனால் ஆவணச்சுவடிகள் காப்பகம், கொழும்பில் உள்ள ஆவண சுவடிகள் காப்பகத்தில் பல தங்கியிருக்க வேண்டிய ஒரு சூழல். அங்கு சென்றிருப்பவர்களுக்கு தெரியும். அங்கு வரலாறு சார்ந்த ஆவணங்களை பெறுவதென்றால் அவர்களுக்குரிய அந்த கடப்பாடு விதிமுறைகள் ஊடாகவே நாம் பயணிக்க முடியும். பயணித்து அந்த ஆவணங்களை கேட்டிருந்த போதிலும் கூட சில முறையிலே நமக்கு கைக்கு வந்து கிடைக்காமல் ஏமாற்றத்துடன் திரும்பிய காலங்களும் அதிகம். அந்த வகையில் இவற்றையெல்லாம் கடந்து அந்த சுவடி காப்பகத்துக்கு உடைய தனித்துவமான பண்பாட்டு அம்சங்களோடு பல விடயங்களை இணைத்துக் கொண்டு இந்த நூலக நிறுவனம் பயணிப்பது ஒரு ஆய்வாளர் என்ற வகையில் உண்மையில் பல்கலைக்கழக மாணவர்கள் என்ற ரீதியில் பட்டப்படிப்புகளை மேற்கொள்ளுகின்றவர்களுக்கு இந்த நூலக நிறுவனத்தினுடைய பயன்பாடு மிக அளப்பெரியது என்றுதான் கூற வேண்டும். குறிப்பாக இந்த சேவையினை ஒரே நேரத்தில் ஒரு இடத்தில் இருந்து கொண்டு இலகுவாக இந்த ஊடகத்தினை பயன்படுத்திவிட்டு கடந்து செல்லலாம். இது குறித்து எனது கணவர் கூறிய சில அவருடைய அனுபவத்தை கேட்டிருந்த போது அவர் கூறியிருந்தார். அவர் கொழும்பிலிருந்து தனது அறையில் கொழும்பில் படித்துக் கொண்டிருந்த காலப்பகுதியிலே தனது அறையிலே பல செல்லிற்கு போன பழுப்பு நிறத்திலான தூசிகள் படிந்த நூல்களின் நடுவே ஒரு மடிக்கணனியுடன் ஒருவர் இருந்து தீவிரமாக தனது வேலையை செய்து கொண்டிருந்ததாகவும் அவரை கண்டவுடன் உங்களுக்கு நேரம் இருந்தால் இதனை நகல் செய்து தர முடியுமா, அதாவது ஸ்கேன் பண்ணி தர முடியுமா என்று கேட்டிருந்ததாகவும் அப்போது அவருடைய தாற்பயம் தனக்கு விளங்கவில்லை என்றும் இருந்தபோதும் தனக்கு கிடைத்த நேரத்தில் ஓரிரு நூல்களை தான் ஸ்கேன் பண்ணி கொடுத்ததாகவும் குறிப்பிட்டிருந்தார். அது வேற யாரும் அல்ல, திரு சசீவன் அவர்கள். இவ்வாறு திரு சசீவன், பத்மநாத ஐயர் போன்ற எத்தனையோ இளைஞர் யுவதிகளின் அர்ப்பணிப்பு தான் இன்று நாம் பயன்படுத்தும் இந்த அறிவு புத்தகம். உதாரணமாக ஒரு நூலை நாம் இணையவழிப்படுத்திவிட்டால் அதனுடைய பயனை 1000 பேர் ஒரே நேரத்தில் நேரம் கடந்து அந்த சேவையினை பெற்றுக் கொள்ள முடியும். இதனை that is digitalization of libraries doesn't just preserve knowledge, it democratizes it, ensuring equal access for everyone in this knowledge hungry world. These platforms are vital for promoting lifelong learning,
fostering critical thinking and making knowledge sharing more in. உண்மையில் இந்த அறிவு தேடலுடன் அறிவு பசையுடன் சென்று அந்த ஆவணங்களை தேடி அழைக்கின்ற போது ஒரு ஜனநாயக ரீதியாக ஒருவர் பல ஒரு ஆவணத்தை ஒரே நேரத்தில் பார்க்கக்கூடிய ஒரு வசதி இந்த இணையவழி நூலகத்தின் மூலமாகவே கிடைக்கின்றது. அந்த வகையில் இந்த நூலகத்தினுடைய சேவையும் தனித்துவமானதாக அமைகின்றது. ஒரு வரலாற்று ஆய்வாளராக ஆவணங்களை தேடி அழைக்கின்ற போது ஆவணத்தை பெற்றுக் கொள்ளப்படுகின்ற அவஸ்தையானது அதை அனுபவிப்பவர்களுக்கு தான் தெரியும். தற்போது எங்களுடன் வந்து இணைந்திருக்கின்ற குலாங்கனன் அவர்கள் மன்னிக்கவும், குலாங்கனன் அவர்கள் கூட இந்த வரலாற்று மட்டக்களப்பு பிராந்தியம் தொடர்பாக பல வரலாற்று ஆவணங்கள் தன்னுடைய முயற்சியின் பயனாக இன்று வெளிக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார். அவருக்கு தெரிந்திருக்கும் ஒரு ஆவணத்தை பெற்றுக் கொள்வதில் படுகின்ற அவஸ்தை அனுபவிப்பவர்களுக்கு தான் புரியும். பல நேரங்களில் நேரம் பணத்தை கடந்து உரிய ஆவணங்கள் கிடைக்காமல் ஏமாற்றத்துடன் திரும்பிய நாட்கள் தானே தான். அவற்றை விவரிக்கின்ற போது உண்மையில் தற்போது வழங்கப்பட்ட நேரம் நமக்கு கூடாது. அந்த கவலைகளுக்கும் சோர்வுகளுக்கும் புத்துணர்ச்சி அளிப்பது போல பல நேரங்களிலே இந்நூலக ஆவணங்களே நம்மை ஆற்றுப்படுத்தி ஆறுதல் அளிக்கின்றது. இந்நிலையில் இந்த எண்ணிம நூலகத்தின் சேவையானது மென்மேலும் தொடரப்படும். அது எப்போதும் ஒரு வற்றாத ஜீவநதியாக ஊற்றாக பயணிக்க மட்டும் நாம் வெறும் பயனாளிகளாக மட்டுமல்லாமல் லாப நோக்கத்தை தொண்டு நிறுவனத்தோடு சேர்ந்து எம் கரங்களையும் இணைத்துக் கொண்டு எமக்குரிய பயணத்தில் நாமும் எமது வரலாற்று பிராந்தியம் தொடர்பான ஆவணங்களாக இருந்தால் சரி, ஏனைய இதர ஆவணங்களாக இருந்தாலும் ஆவணப்படுத்தப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. நம் தேசத்திற்குரிய தமிழ் பேசும் நல்லுலகத்திற்குரிய அந்த ஆவணப்படுத்தலிலே நூலக நிறுவனத்தோடு நாமும் இணைந்து கொள்ள வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. ஆய்வுக்கு நூலக நிறுவனத்தை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்ற தெளிவுபடுத்தல் உரையினை மிக அழகான முறையிலே நமக்கு வழங்கி வைத்த கிழக்கு பல்கலைக்கழக வரலாற்றுத்துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் திருமதி நீலாந்தனி செந்தூரன் அப்பணி அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக இடம்பெற இருப்பது நிகழ்வின் இறுதி கட்டமான நன்றியுரை. நன்றியுரையினை வழங்கி வைப்பதற்காக நாம் அன்போடு அழைப்பது நூலக நிறுவனத்தினுடைய எண்ணிம பாதுகாப்பு மற்றும் செயலாக்க துறையின் முகாமையாளர் திருமதி மியூரி கஜேந்திரன் அவர்களை அழைக்கின்றோம். நன்றி மறப்பது நன்றென்று, நன்றல்லது அன்றைய மறப்பது நன்று. என்ற ஐயன் வாழ்ந்தவன் வாக்கிற்கு அமைய நன்றி நவழ்தல் தமிழர் நம் பண்பாடு. அந்த வகையில் சபையில் கூடியிருக்கும் ஆன்றோர் சான்றோர் முன்னிலையில் எனது நன்றியுரையினை சமர்ப்பிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நூலக நிறுவனத்தின் 20வது ஆண்டு நிறைவும் பொங்கல் விழாவும் 2025 இனிதை சிறப்புற நடைபெற உதவிய ஆதியும் அந்தமுமாகிய நானும் என்னை ஆளும் இறைவனுக்கு முதற்கால எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது நூலக நிறுவனத்தின் 20வது ஆண்டு நிறைவு பொங்கல் விழாவும் 2025 நிகழ்விற்கு வருகை தந்து விழாவினை சிறப்பித்த கோகிலா மகேந்திரன், எழுத்தாளர் மற்றும் முன்னாள் பிரதி கல்வி பணிப்பாளர் பணிகாமம் அவர்களுக்கும், கலாநிதி சிவசுப்பிரமணியம் ரகுராம், பீடாதிபதி கலைப்பீடம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் அவர்களுக்கும், அருட்தந்தை ஜெராட் சபரிமுத்து பணிப்பாளர் சென்ட் பிரான்சிஸ் சேவியர்ஸ் செமினரி அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இந்நிகழ்வு நடைபெற அனுமதி வழங்கிய நூலக நிறுவனத்தின் ஆளுகை சபை அங்கத்தவர்களுக்கும் எனது உளமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்நிகழ்வானது சிறப்பாக நடைபெறவும் நிகழ்விற்கு பக்கபலமாகவும் செயல்பட்ட ரஞ்சிதபல நந்தகுமார், பிரதம நிறைவேற்று அலுவலகர், நூலக நிறுவனம் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்நிகழ்வு முழுமையாக நடைபெற சகல நிகழ்வுகளை ஒழுங்குபடுத்திய நூலக நிறுவனத்தின் 20வது ஆண்டு நிறைவும் பொங்கல் விழாவும் 2025 ஏற்பாட்டு குழுவிற்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்நிகழ்விற்கு தேவையான பூரண ஒத்துழைப்பினை
சகல வழிகளிலும் தந்துதவிய நூலக நிறுவனத்தின் முகாமையாளர்கள், பகுதி தலைவர்கள் மற்றும் நூலக நிறுவனத்தின் அனைத்து பணியாளர்களுக்கும், மேலும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் உள்ளக பயிற்சிக்காக எம்முடன் இணைந்திருக்கும் உள்ளக பணியாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக நூலக நிறுவனத்தின் 20வது ஆண்டு நினைவும் பொங்கல் விழாவும் 2025 எனும் நிகழ்வினை மிகவும் சிறப்பாக தொகுத்து வழங்கிய ஜான் டிலக்சன் பஞ்சாட்சரம் நூலக நிறுவனத்தின் ஊழியர் அவர்களும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்நிகழ்வினை அனைவரும் அணுகக்கூடிய வகையில் தொழில்நுட்ப ரீதியாக உதவி புரிந்த உள்ளங்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இறுதியாக நூலக நிறுவனத்தின் 20வது ஆண்டு நிறைவும் பொங்கல் விழாவும் 2025 நிகழ்வில் யாருக்கேனும் நன்றி கூற தவறி இருப்பேன், அவர்களையும் எனது நன்றி உரை தொட்டு செல்லும் என கூறி மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. தொடர்ந்து நானிடம் போற்றும் நல்லோருக்கு நடத்துவது நம் கடமை. அந்த வகையில் இன்றைய விழா சிறந்த வழியாகி ஒளியாகி அன்பாகி அருளாகி ஆதியாகி அன்புமாகிய எல்லோருக்கும் பொதுவான இறைவனுக்கு முதற்கண் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதனைத் தொடர்ந்து எங்களுடைய அழைப்பை ஏற்று நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த மட்டக்களப்பு மாநகர சபையினுடைய முன்னாள் மேயர் திரு தியாகராஜா சரவணபவன் ஐயா அவர்களுக்கு எமது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதைத் தொடர்ந்து நிறுவனத்தின் முன்னாள் ஆளுநர் சபை உறுப்பினரும் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய உதவி பதிவாளருமாகிய திரு சங்கேவி சிவகுமார் ஐயா அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக எங்களுடைய அழைப்பினை ஏற்று பல சிரமங்களுக்கு மத்தியில் இந்த இடத்திலே வந்திருக்கின்ற போரறிவு பெற்று உதவி பிரதேச செயலாளர் திரு விவேகானந்த ராஜா துலாஞ்சலன் ஐயா அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று ஆய்வும் நூலக நிறுவனத்தின் பங்களிப்பும் பற்றிய மிக அழகான உரையினை எமக்காக கேட்ட உடனே எமக்கு ஆமன்று பதில் கூறி இந்த இடத்தில் வந்து எமக்கு வழங்கிய கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய வரலாற்றுத்துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் திருமதி நிலாம்பதி செந்தூரன் அம்மணி அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த வருகை தந்து விழாவினை சிறப்பித்த ஆயுர்வேத வைத்தியர் திருமதி டாக்டர் லாவணியா அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று நூலக நிறுவனத்தின் ஆவணப்படுத்தலுக்கு மிக பாரிய பங்களிப்பினை நல்கிய அத்தனை உண்மையும் நாங்கள் வரவேற்கின்றோம். அவர்களும் இந்த இடத்தில் பிரசன்னமாக இருந்தனர். அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று நூலகத்திற்கும் நாங்கள் அழைப்பினை விடுத்திருந்தோம். அந்த வகையில் அரசடி பொது நூலகம் சார்பாக வருகை தந்திருந்த திருமதி சுஜானா அம்மணி அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதைத் தொடர்ந்து இங்கு பார்வையாளர்களாக இந்த நிகழ்வு திறன்பட நடப்பதற்கு பல வழிகளிலும் எமக்கு உதவி புரிந்து இந்த நிகழ்வினை கண்டுகளித்த அவையோர் அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இறுதியாக இந்த நிகழ்வு திறம்பட நடப்பதற்கு மிகவும் பூரண ஒத்துழைப்பினை நல்கிய நூலக நிறுவனத்தினுடைய பணியாளர்கள் உங்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இத்துடன் இந்த நிகழ்வு இனிதே நிறைவு பெறுகின்றது.